Part 1 உங்க CBSE portion trigonometry. Okay வாடமா? இதனோட introduction videos already நம்ம playlistல இருக்கும். So இப்போ வந்து exercise 8.1 ஓட sum number 1 பார்க்கலாம். Okay வாமா? In triangle ABC, right angled at B. So in a triangle ABC அப்படின்ட்டாங்க. இன்னொரு வேர்ட் என்ன சொல்லிருக்காங்க? Right angled அப்படினா it is a right angle triangle. So நான் இங்க right angle triangle place பண்ணிருக்கேன் பாருமா, இது பார்த்துக்கோங்க. Right angled at B. அப்ப இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ரைட் ஆங்கிள்ல தான் நீங்க என்ன வெர்டெக்ஸ் மார்க் பண்ணணும் அப்படின்னா பீன்ற இந்த வெர்டெக்ஸ் மார்க் பண்ணணும். சரியாடா கண்ணா? சோ ஏபிசில நம்ம பி எங்க வரணும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏ அண்ட் சி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எய்தர் ஏபிசி ஆர் ஏபிசி அப்படி மார்க் பண்ணலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏபி ஈக்குவல்ஸ் 24 சென்டிமீட்டர். இப்ப ஏபி நமக்கு என்னடா கண்ணா 24 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னமா BC equal 7 சென்டிமீட்டர். so BC அப்ப இந்த சைடு வந்து 7 சென்டிமீட்டர். so what is the side that has not been defined? measurement கொடுக்காம இருக்கக்கூடிய சைடு எது? hypotenuse. கரெக்ட்டா? very good. so hypotenuse வந்து நமக்கு தெரியல, x. ஓகேவா? determine sin A cos A. sin A அப்படினா இந்த angle. ஓகேவா? sin A cos A. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன? sin C cos C. அப்ப C கிட்ட நம்ம ஆங்கிள் வரைஞ்சு கண்டுபிடிப்போம். சோ இப்போ இந்த sin A cos A அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு என்னென்ன சைட்ஸ் வேணும்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்க ஒரு ரீகால்க்காக நான் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த இமேஜை. sin தீட்டா, அதாவது தீட்டாவை தான் நமக்கு இங்க நேம் பண்ணிருக்காங்க. ஏன்ற ஆங்கிள் கிட்ட ஃபார்ம் ஆவறப்ப இது என்னது? தீட்டாக்கு பதிலா we name it as sin A. ஓகேவா? இதே C ன்ற ஆங்கிள் கிட்ட ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா sin C அப்படினுவோம். சோ இப்ப sin theta அப்படினா என்னது? opposite side by hypotenuse. cos theta அப்படினா என்னது? adjacent side by hypotenuse. சோ இப்ப இந்த இடத்துல நீங்க தீட்டான்னு எடுக்கிறீங்கன்னா opposite and adjacent can be determined. ஆனா hypotenuse ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அந்த வேல்யூவை எக்ஸாக்ட்டா எழுத முடியும். கரெக்ட்டா? சோ first we have to find the measurement or length of the hypotenuse. சோ hypotenuse கண்டுபிடிக்கணும் அப்படினா to find another first and foremost step நமக்கு என்னடா கண்ணா? மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கிறது தான். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால இந்த சைட்ஸோட மெஷர்மென்ட் நம்ம எப்படிடா கண்டுபிடிப்போம்? பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். கரெக்ட்டா? சோ பித்தாகரஸ் தியரம் அப்படின்றது என்னது? what does it state? the sum of the squares of the two sides. கரெக்ட்டா? sum of the, அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், sum of the squares of these two sides. இந்த opposite side and adjacent side சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த ரெண்டு சைடுனுடைய லென்த்னுடைய ஸ்கொயர். அப்ப 24 square plus 7 square will be equal to எந்த சைடுனுடைய ஸ்கொயருக்கு இது ஈக்குவலா இருக்கும்? to the square of the hypotenuse. கரெக்ட்டா? சோ இந்த சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப x ஸ்கொயர் எழுதிக்கலாமா செல்லோ? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப நமக்கு 24 ஸ்கொயரோட வேல்யூ தெரியணும். சோ 24 ஸ்கொயர் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் தாங்க, இல்ல ஷார்ட்கட் அப்ளையும் கண்டுபிடிக்கலாம். சோ எதுனாலும் நமக்கு பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கு. ஓகேவா? ஸ்கொயரிங் ஷார்ட்கட் மெத்தட்லாம் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும், பாருங்க. ஓகே, சோ 24 into 24, 24 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ? 576. மேம் டைரக்டா பண்றீங்களா? கண்ணா நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல கூட நீங்க இதை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ பாருங்க, 576 பிளஸ் 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் வேல்யூ 7 7s are 49. இது டேபிள்ஸ்லயே நமக்கு தெரியும். ஓகேவா? சோ 7 7s are 49. that is equal to x ஸ்கொயர். அதாவது ஹைபோட்டனஸ் சைடோட ஸ்கொயர் தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? 576 plus 49. 576 plus 49 அப்படினா ஆட் பண்ண எவ்வளோ? 625. இருந்தாலும் ஆட் பண்ணி பார்க்கலாமா? 6 plus 9 எவ்வளோ? 15. so 5 remainder 1, 1 plus 7 8, 8 plus 4 12, 2 remainder 1, 1 plus 5 6, 625. so 625 equals x square. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find the value of x. நமக்கு x தான் தேவை. அப்ப என்ன பண்ணுவீங்க? taking square root on both sides. என்னடா தங்க பண்ணுவீங்க? you will have to take square root on both sides. அப்ப square root எடுக்கிறப்ப root of 625 equals root of x square. அதாவது square root of x square. அப்ப இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு பிரச்சனையே இல்லை, ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆயிடும். so x equals square root of 625 கண்டுபிடிக்கணும்.
எப்படி கண்டுபிடிக்கலாம் 625 நீங்க ஃபேக்டரைஸ் ஆக்சுவலா டைரக்ட் ஸ்கொயர் தெரியுது நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சோ கண்டுபிடிச்சால இருந்தாலும் 25 நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்கு ஸ்டெப் சொல்றேன் சோ 5 டேபிள் எடுக்கறோம்னா 5 ones are 5 ரிமைண்டர் 1 இங்க 12 ன்னு எடுப்போம் அப்ப 5 2s are 10 ரிமைண்டர் 2 12 ல 10 போயிடுச்சுனா ரிமைண்டர் 2 25 so 5 5s are 25 again 5 table எடுக்கறோம் 5 2s are 10 12 வந்து 2 times போகும் so 12 minus 2 and 10 என்னது 2 so remainder 2 இங்க எழுதுவோம் 5 5s are 25 இந்த மெத்தட் தெரியலன்றவங்க நார்மலா கூட உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணலாம் சரியா கண்ணா அடுத்து 5 ones are 5 so இத பண்ணிட்டோம் இப்ப 625 equals என்னன்னு எழுத போறீங்க 5 into 5 into 5 into 5 நீங்க கண்டுபிடிக்கிறது ஸ்கொயர் ரூட் அப்ப a number multiply 2 times ஸ்கொயர் அப்படின்றது அப்ப 2 டைம் மல்டிப்ளை ஆகிறதுக்கு காமனா நீங்க இங்க ஒரு நம்பர் எடுக்கணும் புரியுதா தங்க அப்படி ரிவர்ஸ் ஆபரேஷன் a number multiplied by itself அப்படின்றது 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்குதுன்னா அதை வந்து நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம் அப்ப ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்துக்கு காமனா ஒரு டைம் மட்டும் எடுப்போம் so 5 into 5 க்கு ஒரு 5 எடுத்துறீங்க again ஒரு 5 into 5 க்கு என்ன பண்றோம் ஒரு 5 எடுத்துருவோம் so 5 5s are என்ன 25 அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 என்ன கண்ணா 25 எழுதிக்கலாமா x equals 25 x னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா so what is the measurement length of the hypotenuse 25 centimeter so இத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எங்க வரலாம் நம்மளோட சப்டிவிஷன் क्वेश्चनக்கு வரலாம் sin a cos a அப்ப ஏங்கற இடத்துல தான் உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்மேஷன் நீங்க மார்க் பண்ணிருக்கணும் sin a அப்படினா என்னடா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆப்போசிட் சைடு எதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் ஏங்கற ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல என்ன சைடு இருக்குன்னு பாரு இந்த BCன்ற சைடு கரெக்ட்டா தங்கம் அப்ப sin ன்னு கன்சிடர் பண்றப்ப நமக்கு எது ஆப்போசிட் சைடு இதுதான் ஆப்போசிட் and adjacent side எது வரும் இந்த ஆங்கிளுக்கு பக்கத்துல nearer side adjacent to this angle அப்ப இந்த சைடு தான் நமக்கு adjacent side கரெக்ட்டா தங்க புரியுதா ஏங்கற இடத்துல நான் ஆங்கிள் மார்க் பண்ணிருக்கேன் சோ ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இப்படி ஆப்போசிட்டா பார்க்கறேனா இந்த BCன்ற சைடு தான் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு கரெக்ட்டா இல்லையா சோ இப்போ எழுதலாமா இங்க first subdivision sin a வேணும் அப்படினா what is the sin formula ratio formula opposite side by hypotenuse so opposite அப்படின்றது இங்க என்னது நமக்கு BC அதாவது எழுதிக்கோங்க BC by hypotenuse எப்படி AC தான் so BC by AC that is equal to 7 centimeter by 25 centimeter அதாவது 7 by 25 is the sin ratio okay வாடா கண்ணா அடுத்தது first subdivision ல cos a கண்டுபிடிக்கலாமா what is the value of cos a cos a னா இந்த சைடு எடுக்கணும் adjacent by hypotenuse cos அப்படினா என்னதுடா adjacent by hypotenuse adjacent side இங்க என்னது எழுதிக்கலாமா first adjacent by hypotenuse adjacent side இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க AB very good AB ன்றது adjacent side as usual AC ன்றது hypotenuse அந்த slanting side மாறாது ஓகேவா so AB by AC ன்றது என்னது 24 by 25 completed okay second subdivision போலாமா second subdivision க்கு என்ன பண்ணனும் சாமி first question படிங்க sin C cos C அப்ப C இருக்கிற இடத்துல தான் நீங்க angle மார்க் பண்ண போறீங்க C இருக்கிற இடத்துல நான் angle பார்த்தனா இந்த angle-க்கு straight opposite-ல இருக்க கூடிய சைடு எது இந்த AB கரெக்ட்டா straight opposite பாருங்க எந்த angle சைடு வருதுன்னு AB so C நான் மார்க் பண்றப்ப இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இந்த AB and adjacent side nearer side எது இந்த BC புரியுதா தங்கம் BC அப்படின்றது adjacent side ஆயிடும் இந்த ஆங்கிளுக்கு adjacent side so எழுதலாமா second subdivision எனக்கு என்னது sin C அப்படின்றது opposite by hypotenuse இந்த C ன்ற இடத்துல இருந்து பார்க்கறப்ப எங்க AB ன்றது தான் opposite side so AB by AC நான் hypotenuse மாறாதுன்னு சொன்னேன் slanting side தான் ஓகேவா so அப்ப AB by AC என்ன வரும் AB by AC னா AB ஓட மெஷர்மென்ட் 24 AC ஓட மெஷர்மென்ட் 25 so 24 by 25 ஓகேவாடா கண்ணா அடுத்தது cos C cos ஓட வேல்யூ என்னது adjacent by hypotenuse adjacent side C ஓட பக்கத்துல இருக்கக்கூடிய nearer side BC is the nearer side so என்ன எழுதுவோம் BC by AC that is equal to 7 centimeter இருக்குது so 7 by
25 the denominator. Hypotenuse ஓட வேல்யூ நமக்கு மாறாது. ஓகேவா? சேஞ்ச் ஆகாம வரும். ஆப்போசிட் அண்ட் adjacent sides தான் என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிளுக்கு தகுந்த மாதிரி மாறும். A அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட், இது adjacent. C அப்படின்றப்ப AB ஆப்போசிட், BC adjacent. சோ அது மட்டும் நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? எங்கேயுமே உங்களோட ரேஷியோ மாறாது. பாருங்க, sin A ஓட வேல்யூவா இருக்கிறது உங்களுக்கு இங்க என்னது? cos C ஓட வேல்யூ. பாத்தீங்களா இல்லையா? இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்களா? அந்த இத 7/25ன்றது நமக்கு எங்க கிடைச்சிருக்குது? sin A க்கு. அதே 7/25 எங்க கிடைச்சிருக்குன்னு பாருங்க, cos C க்கு. ஓகேவா? சோ இங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளும் உங்களுக்கு அப்படி ரிலேட் ஆகும். ஓகேவாடாமா? அதே மாதிரி பாருங்க, cos A ஓட ஆன்சர் உனக்கு எங்க கிடைச்சிருக்கும்? sin C ஓட ஆன்சரா கிடைச்சிருக்கும். ஓகேவாடாமா? சோ ஆங்கிள் பொசிஷன் நம்ம இங்க இருந்து பாக்குறப்ப ஆப்போசிட் adjacent மட்டும் இடம் மாறும். சோ புரிஞ்சுதாமா? ஓகே கண்ணா, தேங்க்யூ. சோ கண்ணா கவனி, trigonometry exercise 8.1 class 10th sum number 2 in figure 8.13. ஸோ இது உங்கள் புக்லேருந்து பேஸ் பண்ண கொஷின்றதுனால அப்படியே அதனுடைய நம்பர் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம் வந்து நான் இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன்டா. In this figure we have to find tan P minus cot R. ஸோ என்னென்ன trigonometric ratios நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் tan and cot. கரெக்டாக எடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? tan theta equals நம்ம அதனுடைய ரேஷியோ இதை எழுதணும். So opposite side by adjacent side. Then cot theta அப்படின்னா என்னது? அப்படியே இதனுடைய reciprocal ratio. கரெக்டா? இதனுடைய reciprocal. So adjacent side by opposite side. ஓகே வாடாமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த தீட்டா அப்படின்றது corresponding to which angle அப்படின்றத பார்க்கணும். whether it is P or R அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ரைட் ஆங்கிள் இல்லாமல் நமக்கு இன்னும் ரிமைனிங் 2 angles இருக்கும். ஸோ எந்த ஆங்கிளை பொறுத்து we have to find out tan theta or cot theta அப்படின்றத கரெக்டாக நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இந்த tan theta cot thetaக்கு நம்ம இன்வால்வ் ஆயிருக்க சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் அண்ட் adjacent. என்னென்ன சைட்ஸ்க்குன்னா ஆப்போசிட் அண்ட் adjacent. ஸோ இந்த ஹைப்போட்டனஸ் அப்படின்றது நமக்கு இதில் வராது. கரெக்டாக தங்கம்? ஸோ அப்போ நம்ம எந்த ரெண்டு சைடை ரிலேட் பண்ணி தான் நம்ம இந்த ரேஷியோவை எழுதுவோம்? ஆப்போசிட் அண்ட் adjacent. மேம் இதுதான் ஆப்போசிட், இதுதான் adjacent. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி corresponding to angle P அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும்? Q and R will be opposite and QP will be, PQ will be the adjacent. இதே corresponding to R அப்படின்னா என்ன ஆகும்? PQ will be opposite and QR will be adjacent. சரியாடா? ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் இந்த ரிமைனிங் 2 sides other than the hypotenuse நமக்கு ரெண்டு சைடு இருக்கு. ஒன்று PQ, இன்னொன்று QR. ஸோ ஹைப்போட்டனஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் ரெண்டு சைடு தான் கண்டிப்பாக நமக்கு என்னவா வரும்? ஆப்போசிட் அண்ட் அட்ஜசென்ட்டாக வரும். ஸோ அப்போ அதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக? PQவோட மெஷர்மெண்ட் இட் இஸ் ஆல்ரெடி கிவன் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்போ ஸோ விச் இஸ் த சைட் தட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட்? வெரி குட், QR. கரெக்டாக? QR அப்படின்றத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ QR கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? we have to apply Pythagoras theorem. இங்கே இருக்கா? hypotenuse square equals perpendicular square plus base square. ஸோ perpendicular square கொடுத்துருக்காங்க, நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்? ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா தங்கம்? ஸோ நீங்கள் இதை எப்படி படிச்சிருக்கீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் வில் பி ஈக்குவல் டு த sum of the squares of the other two sides, remaining two sides. அதுதான் நம்மளோட Pythagoras theorem. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே அந்த ஃபார்முலா எழுதலாமா? hypotenuse square equals என்னென்னு எழுதணும்? remaining two sides. அது வந்து ஆப்போசிட் ஒன்று, இன்னொன்று adjacent ஒன்று. ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர். ஃபார்முலா எழுதியாச்சா? இப்போ ஹைப்போட்டனஸ் ஆப்போசிட் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஹைப்போட்டனஸோட ஸ்கொயர் என்ன நமக்கு? 13 ஸ்கொயர். கரெக்டா? 13 அப்படின்றது ஹைப்போட்டனஸோட டைமென்ஷன், அதாவது லென்த். 13 ஸ்கொயர் will be equal to any one side. இந்த ரிமைனிங் 2 சைடில் ஏதாவது ஒரு சைடு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த 12 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம எடுத்தோம்னா 12 ஸ்கொயர் பிளஸ் adjacent ஸ்கொயர் வந்து நமக்கு என்னென்னு எடுக்கலாம்? x சென்டிமீட்டர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கலாம். எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக தாங்க? ஸோ 13 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 169. 12 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 144 பிளஸ் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயரே தான்.
வேரியபிளை ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்ம அப்படியே தான் எழுதுவோம். மேம் இது எப்படி மேம் அப்படின்னா கண்ணா நம்ம ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம பை ஹார்ட்டடாக வச்சுருப்போம். பட் இருந்தாலும் தெரியலன்றவங்க இங்கே உட்காந்து தனியாக 13 × 13 அப்படின்னு கால்குலேட்டும் பண்ணலாம். சரியாடா தங்கம்? ஸோ அடுத்தது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத we have to find out என்னடா சொல்லும், எக்ஸ் ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா this 144 should be shifted to the side where 169 is. ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற சைடில் இருந்து இந்த 144 நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடில் ஆல்ரெடி என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 169 is already present, and when 144 is shifted to the other side என்ன ஆகும், நெகட்டிவ்ல மூவ் ஆகும். ஸோ -144. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்ணா, 169 - 144 என்ன வருது நமக்கு, 25. ஸோ இங்கே சப்ட்ராக்ஷன் தனியாக கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியாடாமா? ஸோ 25 is equal to எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன தங்க கிடைச்சிருக்கு, 25, which means x is equal to என்னது, 5. எக்ஸோட வேல்யூ என்னடா தங்கம், 5. மேம் எனக்கு தெரியல மேம் அப்படின்றவங்க சிம்பிள், 25 அப்படின்றது எதனுடைய ஸ்கொயர் காணா, 5 ஒன்னுடைய ஸ்கொயர். அதனால அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும் உங்களுக்கு, எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எப்படி கண்டுபிடிக்கலாம், டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 5s are 25, 5 1s are 5. அப்போ 2 5க்கு காமனாக ஒரு டைம் எடுக்கணும். கரெக்டா? ஸ்கொயர் ரூட் அப்படியே ஸ்கொயருடைய ஆப்போசிட் ஆப்ரேஷன். ஸோ அப்போ 5 will be your answer. அப்போ நம்ம இந்த எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்றது 5 சென்டிமீட்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோமா, வெரி குட். அப்போ நமக்கு இந்த ரிமைனிங் 2 சைட்ஸோட மெஷர்மெண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய சம்க்கு போவோம். tan p என்ன கண்ணா கொடுத்துருக்காங்க, tan p. அப்போ p கிட்ட தான் உங்களுடைய தீட்டா இருக்கணும். இங்கே தான் உங்களுடைய ஆங்கிள் ஃபார்மேஷன் நடக்கணும். tan தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஆங்கிள் ஃபார்மேஷன் எடுக்கிறீங்க தங்கம், P corresponding to the vertex P, அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. ஸோ when you are considering theta near angle P, எது ஆப்போசிட் சைடாக வரும், வெரி குட், QR will be your opposite side. அப்போ எழுதலாமா, tan P equals opposite by adjacent. அப்போ QR அப்படின்றது ஆப்போசிட் சைடு. அப்போ எது adjacent சைடாக வரும், வெரி குட், தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சைடு, நியரர் சைடு, adjacent சைடு. PQ will be our adjacent side. அப்போ வேல்யூ என்னது, QR ஓட வேல்யூ 5 cm, PQ ஓட வேல்யூ 12 cm. அப்போ 5/12 அப்படின்றது தான் tan P ஓட வேல்யூ. கரெக்டா தங்கம்? நெக்ஸ்ட் வாட் we have to find out, we have to find out cot R. என்னக்கன்னா, cot R. அப்போ cot R கண்டுபிடிக்கணும்னா where should be our theta? கரெக்ட், ஆர் கிட்ட தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய தீட்டா இருக்கணும். கரெக்டா? ஸோ காட் ஆர் கேட்குறாங்க, கரஸ்பாண்டிங் டு த வெர்டெக்ஸ் ஆர். ஆர் கிட்ட தான் நம்மளுடைய ஆங்கிள் ஃபார்மேஷன் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே தீட்டா இருக்குன்னா which will be our opposite side and which will be our adjacent side? PQ will be opposite. கரெக்டா? PQ ஆப்போசிட்டா இருக்கும், QR adjacent-ஆ இருக்கும். தீட்டா நான் ஆரை பொறுத்து எடுக்கிறப்ப, கரஸ்பாண்டிங் டு ஆர் நான் எடுக்கிறப்ப PQ will be opposite and QR will be adjacent. கரெக்டா தங்கம்? ஸோ அப்போ cot R னா நமக்கு என்ன வரணும், adjacent side by opposite side. adjacent side எது, QR. opposite side என்ன கண்ணா, PQ. சரியாடாமா? ஸோ QR again என்ன சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். PQ ஓட வேல்யூ என்ன, 12. ஸோ 5/12. எப்படி மேம், டேனும் காட்டும் வேற வேற ரேஷியோ, ஆனால் 5/12னு ஒரே ஆன்சர் கேட்டிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் தான் நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், tan தீட்டா கண்டுபிடிச்ச உடனே 5/12க்கு பதிலாக இங்கே ஆன்சர் என்ன பண்ணுவோம், 12/5னு எழுதிடுவோம் எடுத்து, ரெசிப்ரோக்கல் ரேஷியோ தான் அப்படின்ட்டு. ஆனால் நல்லா பாருக்கன்னா இங்கே தீட்டா வேல்யூ மாறி இருக்கு. tan அப்படின்றது கரஸ்பாண்டிங் டு P, காட் அப்படின்றது கரஸ்பாண்டிங் டு ஆர் எடுத்திருக்கிறோம். ஸோ அதனால அந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடும் நமக்கு மாறுது. ஓகேவா? ஸோ 5/12 and 5/12 இஸ் அவர் ஆன்சர் இயர். tan P ஓட வேல்யூ 5/12னா காட் R ஓட வேல்யூவும் 5/12 தான். சரியாட தங்கம்? ஸோ இதோட நம்ம கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? இல்லை, வெரி குட். நிறைய பேர் இதோட நம்ம நிறுத்திடுவோம் எக்ஸாமில். அவசரத்தில் டென்ஷனில் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓகே tan P கண்டுபிடிச்சிட்டோம், காட் R கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்த சம் போயிடலான்னு போயிடுவோம். அப்படி பண்ணிடாதீங்க. சரியா? tan P மைனஸ் காட் R. அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணும். நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு ஆன்சரையும் we have to subtract. அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan P that you have already found out? 5/12. வெரி குட்.
minus cot r அப்படின்னா என்னது? What is the value that you have found out? 5 by 12. Again 5 by 12. So if same number is subtracted, correctா? இங்க minuendo உங்களுக்கு 5 by 12 தான், subtrahendo 5 by 12 தான். If the same numbers are subtracted, what will be your answer? 0. Correct. 5 by 12 இருக்கு, we take away, we subtract 5 by 12 from that. அப்ப what is the final answer? 0 is our answer. சரிடா தங்கோ, புரியுதா? ஸோ எங்கே tan தீட்டா எடுக்கிறோம், எந்த இடத்துல cot தீட்டா எடுக்கிறோம், அதனுடைய ஃபார்முலா என்ன, இந்த பித்தாகரஸ் தியரம் பண்ணுறப்ப சப்ட்ராக்ஷன் ஸ்கொயரிங் எதுவும் தப்பு பண்ணாமல் செய்கிறது தான் நம்மளோட சேலஞ்சே. ஓகேவா? ஸோ சிம்பிள் சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக செய்யலாம். சரியாடா தங்கோ, தேங்க்யூம்மா. ஸோ கண்ணா கவனிடா, சம் நம்பர் 3 trigonometry exercise 8.1. ஸோ கொஷின் படிக்கலாம். If sin A equals 3 by 4. ஸோ ஒரு தீட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் ரேஷியோ, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. எந்த ரேஷியோ அப்படின்னா சைன் தீட்டா கொடுத்துருக்காங்க. சைன் A equals 3 by 4. Calculate cos A and tan A அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஸோ cos tan வேணும் அப்படின்னா நமக்கு we should know all the 3 sides. கரெக்டாக தாங்க, நமக்கு இந்த 3 சைடுனுடைய வேல்யூமே தெரியணும். ஸோ இப்போ இங்கே சைன் ஏ ஈக்குவல்ஸ் 3 by 4ன்ற இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோங்கம்மா. இது இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரேஷியோ அப்படின்னாலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ராக்ஷன். கரெக்டா? இதுக்கு மேலே நம்ம இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ சைன் தீட்டா அப்படின்ற ரேஷியோட ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். கரெக்டா? நமக்கு இங்கே சைன் ஏ தான் கிவனில் டேட்டாவில் இருக்குது. ஸோ சைன் தீட்டாவோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலா எழுதுனா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளில் எது ஆப்போசிட், எது அட்ஜசன்ட் அண்ட் ஹைப்போட்டனஸ், இதை மூணையும் நம்ம மார்க் பண்ணிடணும். இங்கே என்ன சைட் வர்டெக்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க? ஏ. அப்போ ஆங்கிள் ஏ கிட்ட தான் உங்களுடைய தீட்டா நீங்கள் ஆங்கிளை கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகேவா? பி கிட்ட நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு பி, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைட், தி ஸ்லாண்டிங் சைடு இஸ் நோன் அஸ் த ஹைப்போட்டனஸ். அடுத்தது தீட்டா இங்கே தான் வரணுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஏன்னா சைன் ஏ. அப்போ ஏ கிட்ட தீட்டா இருக்குன்னா தீட்டாவுடைய ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியது பிசி தான் என்னது நமக்கு ஆப்போசிட் சைடு. அண்ட் தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த ஏபி அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு. கரெக்டாக தங்கம்? ஸோ எது ஆப்போசிட், எது அட்ஜசன்ட், ஹைப்போட்டனஸ், இது மூணுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ காஸ் ஏ டேன் ஏ வேணும்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாவை நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். சைன் ஏ அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணலாமாடா கண்ணா? ஸோ அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 3. ஹைப்போட்டனஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4. ஸோ ஆப்போசிட் அண்ட் ஹைப்போட்டனஸ் நமக்கு கிவன் டேட்டாலேருந்து நமக்கு கேல்குலேட் பண்ணிட்டோம். ஆப்போசிட் நம்ம 3 அப்படின்னு எடுக்கிறோம், ஹைப்போட்டனஸ் 4 அப்படின்னு எடுத்துடுறோம். கரெக்டா? அப்போ ஸோ வாட் இஸ் த மிஸ்ஸிங் சைட் ஹியர்? வெரி குட், அட்ஜசன்ட் சைடு இஸ் த மிஸ்ஸிங் ஒன். அப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு அசைன் பண்ணிட்டோம்னா we have to find x. So what will you have to use to find x here? Very good. Since it is a right angle triangle, நம்ம என்ன பண்ணணும்? Pythagoras theorem. கரெக்டா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே by using Pythagoras theorem you can find the side length. கரெக்டா சொல்லும்? ஸோ அப்போ என்னது? Hypotenuse square equal to square of the என்னது? Sum of the square of the remaining two sides. அப்போ opposite square plus adjacent square. சரியாட தங்கம்? இந்த opposite adjacent குழப்புது மேம் அப்படின்னா நீங்கள் இந்த நேம் கூட வச்சுக்கலாம். AC square. hypotenuse ஓட சைட் பேர் என்ன? What is the name of the side? AC. Very good. AC square equals opposite என்னது? BC. BC square plus adjacent என்னது கண்ணா? AB. AB square. இப்படி நேம் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஏசி இருக்கக்கூடிய சைடில் நமக்கு 4 அப்படின்ற வேல்யூ இருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் பிசி இருக்கிற வேல்யூ என்னது? 3. 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி தான் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக சொல்லலாம்? அப்போ 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 16. 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 3 into 3 9. நிறைய பேர் அடிஷன் பண்ணிடுறீங்க சம்டைம்ஸ். ஓகே, ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. 9 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவாடாக்கா? நான் ஸ்கொயர் அப்படின்னா மல்டிப்ளைங் அ நம்பர் பை இட் செல்ஃப். அதே நம்பரால் இன்னொரு டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா?
ஸோ இப்போ இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், we have to keep x square on the same side and என்ன பண்ணும் 9 நமக்கு இன்னொரு சைடு ஷிஃப்ட் பண்ணும். x ஸ்கொயர் இருக்கிற சைடில் எது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த 9ன்ற கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ we have to shift this to the other side. அப்போ 16 minus 9 கரெக்டாக தங்கம். 16 minus 9னா எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 16லேருந்து நம்ம ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும் 7. ஸோ எழுதியாச்சு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. தென் என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல்ஸ். அப்போ we have to take square root on both sides. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது எக்ஸ்ன்னு ஆகிடும். 7ஓட ரூட் நமக்கு என்ன சொல்லும், ரூட் 7. ஓகே, இது எல்லாமே இப்படி தான் ப்ரொசீட் பண்ணுமானா இது என்னடா கண்ணா, இது வந்து ரேஷியோ. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த சைடு லென்த், இந்த சைடுனுடைய எக்ஸாக்ட் லென்த் கிடையாது. இங்கே வந்து இந்த மல்டிப்ளையர் என்ன வேணாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஏவோட வேல்யூ 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இது என்ன ஆகும், 3/4 அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? அப்போ 9/16 அந்த சாரி 6/8 அப்படின்னு மாறலாம். இந்த 3/4 அப்படின்றது என்னவா, இதனோட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். 6/8. வேற என்ன 9/12. அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் 12/16. இப்படி நிறைய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இதுக்கு இருக்கு. ஸோ இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்மை தான் நம்ம ரேஷியோன்னு சொல்றோம். அப்போ இதை 3/4னே எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன எடுக்கலாம், 3k/4k அப்படின்னு எடுக்கலாம். என்னடா கண்ணா, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க, இங்கே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க ஒரு மல்டிப்ளையர் k. ஓகேவா? இப்போ இந்த கேவோட வேல்யூ 2வா இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ராக்ஷன் என்ன கிடைக்கும், 6/8. அதாவது இந்த சைடு 3 இருக்கிற சைடில் ஆப்போசிட் சைடோட வேல்யூ 6, ஹைபோட்டனஸோட வேல்யூ 8. இதே இந்த கேவோட இந்த மல்டிப்ளையரோட வேல்யூ 3ஆ இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 9/12ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ 9, ஹைபோட்டனஸ் சைடோட வேல்யூ 12 அப்படி இன்க்ரீஸ் ஆகும். சரியாடா? ஸோ 3/4 அப்படின்றது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன். ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஷியோலேருந்து நம்ம எத்தனை ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஸோ 6/8, 9/12, 12/16 இந்த மாதிரி எக்ஸெட்ரா இன்ஃபைனட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம டைரெக்டாக 3 and 4ன்னு எடுக்காமல் 3k/4k வேர் k இஸ் த மல்டிப்ளையர். ஓகேவா? இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இந்த ரேஷியோ. இதிலிருந்து நமக்கு இன்ஃபைனட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? நிறைய வேல்யூஸ் இங்கே பாசிபிளாக இருக்குது. ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம கேன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ √7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவும் நம்ம என்ன பண்ணிடுவோம், √7k அப்படின்னு சொல்லி இந்த மல்டிப்ளையர் இன்ட்ரடியூஸ் பண்ணி செய்யலாம். சரியாடா தங்கம்? ஸோ இப்போ 3 சைடும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சைடு என்ன 3, இன்னொரு சைடு 4, இன்னொரு சைடு √7. ரேஷியோ அப்படின்றதுனால நம்ம அந்த மல்டிப்ளையரோட எழுதுறப்ப 3k 4k √7k. ஓகேவா? k வந்து ரூட்குள்ளே வரக்கூடாதாங்க. k இஸ் த மல்டிப்ளையர். ஓகேவா? எந்த வேல்யூ நீங்கள் மல்டிப்ளையரை சூஸ், இன்டூ 2னா இந்த ஃப்ராக்ஷன் கிடைக்கும், இன்டூ 3னா இது கிடைக்கும், இன்டூ 4னா இந்த ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால k அப்படின்றது மல்டிப்ளையர் தான் நமக்கு. ஓகேவாடா தங்கம்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், we have to find cos a and tan a நம்ம கண்டுபிடிக்கணும். cos a ஓட ஃபார்முலா என்ன கண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். cos a அப்படின்னா adjacent side by hypotenuse. கரெக்டா? adjacent side அப்படின்றது நமக்கு இங்கே என்னடாமா ab, hypotenuseன்றது ac. ஸோ ab by ac, ab ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காரு adjacent √7k. கரெக்டா? by ac ஓட வேல்யூ என்ன 4k. இப்போ கேவும் கேவும் கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா √7/4 இஸ் யோர் ஆன்சர். ஏன் மேம் கேவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏன் மேம் இங்கே கேவை இது பண்ணணும்னா கண்ணா கே அப்படின்றது மல்டிப்ளையர். கரெக்டா? இப்போ இன்டூ 2ஆக பண்ணுறப்போ உங்களுக்கு 6/8 கிடைக்குதுன்னா இது எகெயின் டிவைட் பை 2. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2ஆல் இதை டிவைட் பண்ணிங்க, இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எகெயின் இந்த 3/4 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் ரேஷியோ நமக்கு. ஓகேவா? ஸோ அதனால் k இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ √7/4 அப்படின்றது என்னடா கண்ணா cos a ஓட வேல்யூ. அடுத்தது tan a கண்டுபிடிக்கணும்னா என்னது, tan a ஓட ரேஷியோ என்னது, opposite side by adjacent side. what is the opposite side here? very good, 3k. கரெக்டா? bc by நமக்கு என்ன வரும், ஏபின்னு வரும். அதுக்கு பிசியோட வேல்யூ என்னது, நான் வேணா கூட இதை எழுதிடுறேன். பிசி பை ஏபி, பிசியோட வேல்யூ 3k, ஏபியோட வேல்யூ என்ன சொல்லும் √7k. வெளியில் எழுதுங்க.
இப்போ கேவை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எந்த மல்டிப்ளையரால் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே மல்டிப்ளையரை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக, சின்ஸ் இட் இஸ் போத் இன் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ வேல்யூ என்ன சொல்லும், 3/√7. ஸோ காஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், tan ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். திஸ் இஸ் அவர் சம். ஓகேவாம்மா, புரிஞ்சுதாடா? தேங்க்யூம்மா. கண்ணா கவனிடா, exercise 8.1 trigonometry question number 4. ஓகேவா, given 15 cot A equals 8. நல்லா பாருங்க, வெறும் cot A அப்படின்னு கொடுக்கல, 15 cot A equals 8. find sin A and secant A. சரியாடா கண்ணா? ஸோ இப்போ இங்கே எந்த ஆங்கிள் நமக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்குது, A, இங்கேயும் பாருங்க sin A, secant A. So where should we draw the theta, which we should consider for the sum? இங்கே A கிட்ட angle A, vertex A ல form ஆகிற angle. ஓகேவா? ஸோ theta இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா which will be your opposite and adjacent? நான் பாரு டிஃபால்ட்டாக hypotenuse எழுதியிருப்பேன், because the slanting side which is opposite to the 90 degree, இதுதான் நம்மளுடைய hypotenuse, longest side. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே theta கன்சிடர் பண்ணுறோம்னா this opposite and adjacent should be determined. அப்போ இது நம்மளுடைய opposite side, BC அப்படின்றது நம்மளுடைய opposite side, because it is opposite to angle theta. Then adjacent வந்து இந்த AB side. Okay வாடா கண்ணா? So adjacent opposite determine பண்ணதுக்கு அப்புறம் what we have to do? What is the given data here? 15 cot A equals 8. So 15 cot A equals 8 அப்படின்னா நமக்கு எப்போதுமே எப்படி இருக்கணும், ரேஷியோ cot A இது மட்டும்தான் இருக்கணும். கரெக்டா? அப்போ cot A இங்க இருக்குன்னா 15 இதோட எப்படி இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ல இருக்கு. கரெக்டா? 15 அப்படின்றது இங்க என்ன இதுல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So when it is shifted to the other side, multiplication என்னவா மாறும், division. correct. So division மாறும். 15 into cot A, 15 times cot A அப்படி வச்சுக்கோங்க. So 15 அந்த சைட் போறப்ப நமக்கு divisionல போகும். So cot A equals 8/15. So ஒரு trigonometric ratio நமக்கு கிடைச்சாச்சு. கரெக்டா தங்கம்? அடுத்தது பாருங்க, what is the question here? See, we have to find sin A and secant A. So இப்போ cot A ஓட ரேஷியோ ஃபார்முலா என்னடா தங்கம்? cot A அப்படின்றது tan A ஓட ரெசிப்ரோக்கல். கரெக்டா இல்லையா? cot Aன்றது tan A ஓட ரெசிப்ரோக்கல். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ன்றது tan A னா adjacent by opposite தான் cot A. கரெக்டா? இந்த ரேஷியோலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னாலே போதும். cot A அப்படின்றது என்னக்கன்னா adjacent side by opposite side. first adjacent அப்புறம் opposite side. ஸோ இப்போ இதுக்கு நம்ம 8/15 அப்படின்னு எடுத்துருக்குறோன்னா இது எப்படி ஈக்குவேட் ஆகும், adjacent side அப்படின்றது 8. கரெக்டாக? நியூமரேட்டர் டு த நியூமரேட்டர், denominator to the denominator. கரெக்டாக தங்கம்? ஸோ அப்போ adjacent அப்படின்றது 8, opposite side அப்படின்றதோட வேல்யூ 15. அண்ட் இங்கே 8/15ன்றது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இட் இஸ் இன் அ ரேஷியோ ஃபார்மேட். ரேஷியோ அப்படின்றது என்னது, simplest form of a fraction. இது என்னடா கண்ணா, simplest form. அப்போ இங்கே 8/15 தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த 8/15க்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இன்டூ 2 இன்டூ 2 அப்படின்னா என்ன இருக்கும், 16/30. கரெக்டா? இன்டூ 3 இன்டூ 3ன்ற மல்டிப்ளையர் சூஸ் பண்ணால் என்ன இருக்கும், 24/45. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. ப்ரீவியஸ் சம்லையும் நான் அதை சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை டினோட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த அட்ஜசன்ட் சைடோட வேல்யூவும் ஆப்போசிட் சைடோட வேல்யூ டைரெக்டாக 8/15 எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், we will introduce a multiplier 8k 15k அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கரெக்டாக தங்கம்? 8k 15k. k is the multiplier that you are choosing. இங்கே 8 adjacent side 8 அப்படின்னா opposite side 15. இதே adjacent side 16 அப்படின்னா opposite side என்னவா இருக்கணும், 30. adjacent side 24 இருந்தால் opposite side என்னவா இருக்கணும், 45. இதுதான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மல்டிப்ளைஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ண கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் மாறிட்டே வரும். சரியாடா கண்ணா? இதை நீங்கள் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 8/15 இட் செல்ஃப். ஓகேவா? திரும்ப இதை ரெடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு இதே ரேஷியோ திரும்ப கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடையும் ஆப்போசிட் சைடையும் டிட்டர்மைன் பண்ணிட்டோம். வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட், மிஸ்ஸிங் சைடு என்ன இங்கே, வெரி குட், ஹைப்போட்டனஸ் நமக்கு மிஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா, பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்னடா சொல்லும், ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ்
adjacent square. The square of the hypotenuse will be equal to the sum of the squares of the remaining two sides. அப்போ hypotenuse ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, x ஸ்கொயர்னு எடுப்போம். ஆப்போசிட்டோட வேல்யூ இங்கே என்னடா கண்ணா 15. ஸோ 15k ஏன் மேம் எடுக்கலன்னா 15k கேங்கிறது நமக்கு இங்கே அந்த மல்டிப்ளையர் தான். ஸோ இங்கே வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம அந்த மல்டிப்ளையர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் வேல்யூ என்னடா கண்ணா 8. அப்போ 8 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 15 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 225. 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 64. கரெக்டாக தங்கம்? ஸோ இப்போ இங்கே ரஃப் கேல்குலேஷன் பண்ணலாமா? தங்கம் தெரியாதவங்க 15 into 15 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக தெரியாதவங்க அப்படி பண்ணியும் செய்யலாம். ஓகேவா? ஸோ இப்போ 225 + 64 நம்ம பண்ணணும். கரெக்டாக ஆட் பண்ணணும். நம்ம வாட் இஸ் த ஆன்சர்? 5 + 4 9, 2 + 6 8, இங்கே 2. கரெக்டாக 289. 289 அப்படின்றது எதனுடைய ஸ்கொயரு? 17ஓட ஸ்கொயர். கரெக்டாக சொல்லும். ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர்ஸ் நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சிருக்கும். 17 into 17. 7 7s are 49. 4 ரிமைண்டர். 7 1 is 7. 7 + 4 11. அடுத்தது 1 சூஸ் பண்ணோம்னா 1 7s are 7. 1 1 is 1. கரெக்டா? ஸோ அப்போ என்னது ஆட் பண்ணோம்னா 9, 1 + 7 8, 1 + 1 2. 289. ஸோ 289 அப்படின்றது நமக்கு எதனுடைய ஸ்கொயர் சொல்லும்? 17உடைய ஸ்கொயர். கரெக்டா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது 289னா நம்ம இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 17 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 289 நம்ம எப்படி எழுதலாம்? 17 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ கேன்சலிங் தி ஸ்கொயர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் 17ன்னு ஃபைனலைஸ் ஆகும். கரெக்டா? ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னன்னு தெரிஞ்சிருச்சு? 17 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா செல்லம்? ஸோ நவ் வில் கோ டு த கொஸ்டின் அகைன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 15 cot A equals 18 கொடுத்தாங்க. ஸோ நம்ம அதிலிருந்து cot A ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். cot A லேருந்து we have determined the adjacent side and opposite side. அடுத்தது we have found the hypotenuse side. கரெக்டா? hypotenuse ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ now we have to find sin A and secant A, which means we have to write sin A formula. sin A ஓட ரேஷியோ என்னடா தங்கம்? opposite by hypotenuse. Very good. opposite by hypotenuse. opposite ஓட வேல்யூ என்ன இருக்கு? very good, 15k. ஓகேவா? hypotenuse ஓட வேல்யூ என்ன இருக்கு? 17. அதாவது k ஓட நம்ம எழுதணும். அந்த மல்டிப்ளையரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 17k. ஸோ k கேன்சல் ஆச்சுன்னா நம்மளோட வேல்யூ என்னடாமா? 15/17. what is the value of sin A? 15/17. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? secant A. சூப்பர். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? secant A. secant A அப்படின்றது என்னடாமா? cos A உடைய ரெசிப்ரோக்கல். ஆமாவா இல்லையா? ஸோ cos A வந்து நமக்கு adjacent by hypotenuse-னா secant A நமக்கு என்னவா இருக்கும்? இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்படியே தலைகீழ் இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகணும். நியூமரேட்டர் டு த டினாமினேட்டர், டினாமினேட்டர் டு த நியூமரேட்டர் அப்படி. ஸோ அப்போ secant A equals 1/cos A. cos A ஓட ரெசிப்ரோக்கல். அப்போ adjacent by hypotenuse-ன்றது எனக்கு என்ன ஆகும்? hypotenuse by adjacent ஆகும். hypotenuse by adjacent-னா இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும்? hypotenuse ஓட வேல்யூ 17k. adjacent ஓட வேல்யூ என்னடாமா? 8k. ஸோ 17/8. கேவை நம்ம கேன்சல் பண்ணிப்போம். ஸோ இந்த சம் கே புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் சம்லேயும் பாருங்கள் இந்த மாடல் இருக்கும். ஸோ 2-3 மாடல் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறப்ப நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒன்றும் இல்லை தாங்க, இது வந்து ரேஷியோ ஃபார்மேட். ஓகேவா? கே அப்படின்றது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? இந்த 17/8ஓட ஈக்குவலன்ட் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் இது வந்து ரேஷியோ ஃபார்மேட், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ we have found out sin A and secant A. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். தென் வாட் இஸ் த பாசிபிலிட்டி? நமக்கு ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வருது. ஹைபாட்னஸ் கண்டுபிடிச்சிடுறோம். தென் 3 சைடோட மெஷர்மெண்ட்டும் தெரிஞ்ச உடனே அவங்க கேட்டிருக்கிற இந்த 2 ரேஷியோவுமே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ தட்ஸ் இட் கண்ணா. தேங்க்யூ கண்ணா. கவனிடா, ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 8.1ல நம்ம 5th சம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் given secant theta equals 13/12. ஸோ அப்போ 13/12 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ secant thetaக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு secant thetaவோட ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக் என்ன ரேஷியோ ஃபார்முலான்னு பார்த்துடலாமா? பாருங்கள், இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. sin theta, cos theta, tan theta.
sin theta உடைய reciprocal ratio cosecant theta. Cos theta உடைய reciprocal ratio secant theta. Tan theta உடைய reciprocal ratio cot theta. இப்போ reciprocalனா என்னது? தலைகீழ். நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும், டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இதுதான் பேசிக். இதில் சீக்கன் தீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? காஸ் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ் காஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டாக்கு என்ன வரும்? ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே எழுதலாமா? சீக்கன் தீட்டா ஈக்குவல்ஸ் ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட்னா நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 13/12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட்டுக்கு நான் அதை டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஹைப்போட்டனஸோட வேல்யூ 13, அட்ஜசன்ட்டோட வேல்யூ 12. ஆல்சோ இது ரேஷியோ அப்படின்றதுனால நம்ம இது என்னன்னு எழுதலாம்? 13k/12k. இது நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக தங்கம்? 13k/12k அப்படின்னா ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கிறப்ப இந்த k அப்படின்றது என்னது? மல்டிப்ளையர். இருக்கிறதுலேயே இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இது 13k/12k இருக்கிறப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. கரெக்டாமா? ஸோ 26/24 when the multiplier is 2, k-ஓட வேல்யூ 2 இருக்கிறப்ப 26/24 அப்படின்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ ஹைப்போட்டனஸோட வேல்யூ 26 இருக்குது அப்படின்னா நமக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன வரும்? 24 அப்படின்னு வரும். கரெக்டா? இது ஒரு பாசிபிலிட்டி. இது மாதிரி மல்டிபிள் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஈக்குவலண்டா. கரெக்டா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால இந்த கே அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இப்போ 13/12க்கு நம்ம ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட் ஈக்குவேட் பண்ணோம். நமக்கு என்ன வருது? ஹைப்போட்டனஸோட வேல்யூ 13k, அட்ஜசன்ட்டோடது 12k. கரெக்டா தங்கம்? ஸோ இங்கே எழுதிக்கலாமா? ஹைப்போட்டனஸ் 13k, அட்ஜசன்ட் என்னடாமா? 12k. ஓகேவாடாமா? எழுதியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இதில் ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோமா? we have 3 sides and one side will be always constant, the slanting side. இது வந்து straight opposite to the 90 degree angle. கரெக்டா? ஸோ இந்த சைடு எப்போதுமே ஹைப்போட்டனஸ். ஓகேவா? அண்ட் தீட்டா நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு ஆஸ் பர் த நேம். இப்போ இங்கே நான் தீட்டா எடுக்கிறேன்னா இதனுடைய ஆப்போசிட் சைட் அப்படியே ஆப்போசிட்னு எழுதிப்பீங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட் நியரர் அட்ஜசன்ட். ஓகேவா? இது அட்ஜசன்ட் சைட் ஆஸ் பர் த நேம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன கேட்குறாங்க? calculate all the other trigonometric ratios. அப்போ நமக்கு இந்த 3 சைடும் தெரிஞ்சாதான் நம்மளால் எல்லா trigonometric ratiosஸும் கண்டுபிடிக்க முடியும். adjacent hypotenuse மட்டும் தெரிஞ்சால் cos theta secant theta மட்டும்தான் தெரியும். ஓகேவாடாமா? ஸோ ஹைப்போட்டனஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் ஆப்போசிட் we have to use பித்தாகரஸ் தியரம். இதில் ஏதாவது மிஸ்ஸிங் சைட் வேணும்னா நமக்கு பித்தாகரஸ் தியரம் போயிடுவோம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் will be equal to the sum of the squares of the remaining 2 sides. Opposite square plus adjacent square. புரியுதாடா கண்ணா? ஸோ ஹைப்போட்டனஸ் நமக்கு இங்கே என்ன? 13k ஸ்கொயர்னு எடுக்க தேவையில்ல தாங்க. 13ன்ற வேல்யூ எடுத்திங்கன்னா போதும். So 13 square equals opposite oda value namakku theriyadu. So we can keep it as x. Very good. So x square plus adjacent oda value enadama irukku? 12. Correct ah? So 12 square. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? x square மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியது இந்த சைடில் என்ன இருக்குது? 12 ஸ்கொயர் அடிஷ்னலாக இருக்குது. அப்போ இது இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஸோ வி கேன் டிரான்ஸ்போர்ட் இட் டு த அதர் சைடு. 13 ஸ்கொயர் இருக்கிற சைடுக்கு இதை நம்ம இடம் மாத்திரம். வி ஷிஃப்டட் டு த அதர் சைடு. ஸோ அப்போ 12 ஸ்கொயர் இந்த சைடு வரப்போ மைனஸில் வரும். ப்ளஸ் 12 ஸ்கொயர் மைனஸில் வரும். ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். 13 ஸ்கொயர் வேல்யூ என்ன? ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 169 minus 144. 13 square oda value 169. 12 square oda value 144, which will be equal to x square. 169 minus 144 என்ன? 25. Very good. தெரியாதவங்க subtraction இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரஃப் காலத்துல. இது தெரியாதவங்க ஸ்கொயர் தெரியாதவங்க மல்டிப்ளிகேஷன் செஞ்சு பார்த்துட்டு எழுதுங்க ஆன்சரை. So 25 equals x square. என்னடா தங்கம்? x square equals 25. x ஓட வேல்யூ என்னப்ப? 5. கரெக்டா தங்கம்? x equals 5. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 25 அப்படின்றது it is a perfect square. So 5 உடைய ஸ்கொயர் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க.
அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 5 ஸ்கொயர்னா x ஈக்குவல்ஸ் என்ன 5 புரியுதா ஓகேடாமா ஸோ x ஈக்குவல்ஸ் 5ன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் தி அதர் சைடு ஆப்போசிட் சைடு 5 அப்படின்றத எழுதிக்கிறீங்க இங்கேயும் அதனுடைய வேல்யூ எழுதிக்கோங்க 5ன்னு மட்டுமா எழுதணும் வெரி குட் 5k மல்டிப்ளையரோட சேர்த்து எழுதிக்கோங்க ஜென்ரலா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க ஓகேவா சின்ஸ் திஸ் இஸ் ரேஷியோ ஃபார்மட் நீங்க வந்து அந்த மல்டிப்ளையர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எழுதுறது நல்லது ஓகேவாமா ஸோ வாட் ஆர் த ரேஷியோஸ் ஆல் தி அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எதுன்றதை நம்ம பார்க்கணும் sin theta cos theta tan theta what is sin theta opposite by hypotenuse கரெக்டா இல்லையா So, SOH, sin theta na opposite by hypotenuse. Opposite oda value enna? 5k by hypotenuse oda value enna? 13k. Okay va? K cancel namakku 5 by 13 da again ratio kadikum but idodai neenga vitralam. Okay vadama? So, 5k by 13k sin theta oda value. Next, cos theta oda value enna ma? Enna formula? Adjacent. Adjacent by hypotenuse. What is adjacent value here? 12k very good நம்ம இந்த டயக்ராம்ல பார்த்துட்டோம் ஆப்போசிட் அட்ஜசன்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் இங்கேயே எடுத்து எழுதிட்டோம் ஸோ நம்ம இதை ரெஃபர் பண்ணிட்டோம்னா போதும் 12k by what is value of hypotenuse 13k very good முடிஞ்சது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் tan theta what is tan theta என்ன கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக எக்ஸாம்ல இது இருக்காது ஸோ நமக்கு நல்லா கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலாஸ்லாம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் opposite oda value enna 5k adjacent oda value 12k so 5k by 12k okay vadama mudinjudha idoda nammaloda answer final mudinjudha illa very good all the other trigonometric ratios na இந்த reciprocal ratio include ஆகணும் so cosecant theta ன்றது எதனுடைய reciprocal ratio sin theta உன்னுடைய சூப்பர் டாமா so 5k by 13k னா என்ன பண்ணணும் 1 by sin theta அப்ப இதனுடைய reciprocal ratio அப்படியே மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம் 5 by 13 னா இது numerator denominator எடை மாத்தி சொல்லுங்க 13k by 5k very good so next என்னது secant theta நம்ம கண்டுபிடிக்கணுமா தேவையில்லை that is the given data இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க secant thetaன்றது 12 by 13 நீங்க இருக்குது நீங்க அப்படியே ஆப்போசிட்ல என்ன வரும் 13k by 12k okay k cancel பண்ணீங்கன்னா பாருங்க 13 by 12 क्वेश्चनல இருக்குது வந்துருச்சா ஓகேமா tan theta ஓட reciprocal ratio என்ன cot theta ஓட reciprocal என்ன பண்ணுவோம் 5k numerator 12k denominator அப்படியே ஆப்போசிட்டா சொல்லணும்னா 12k by 5k ஓகே வாடாமா சோ புரிஞ்சுதா நம்ம எல்லா trigonometric ratiosம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் முடிஞ்சதுடா கண்ணா ஸோ இது மட்டும் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இந்த பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறப்ப இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஏன்னா இங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த ஒவ்வொரு ஆன்சருமே தப்பாயிடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யணும் சரியாமா அண்ட் ரேஷியோஸ்க்கு பாருங்க சைன்னா சைன் ஆப்போசிட் ஹைபாட்னஸ் SOH காஸ் அப்படின்னா adjacent hypotenuse so CAH அடுத்த tanனா opposite adjacent அப்ப TOA புரியுதாடாமா and square அப்படின்றது நமக்கு என்னது a number multiplied by itself அப்ப 5 into 5 உனக்கு 25 கிடைக்குதுன்னா நீங்க 25 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க இந்த ரெண்டு நம்பருக்கு காமனா ஒரு டைம் எடுப்போம் கரெக்ட்டா சோ அப்ப 5 தான் இதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ சோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாம கேர்லெஸ்னஸ் பண்ணாம அவாய்ட் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா சம் கரெக்ட்டா வரும் ஓகேவாடா தங்கம் थैंक यू மா சோ இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கறவங்க ஆன்சருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்ணா கவனிடா exercise 8.1 trigonometry 6th question okay va if angle A and angle B are acute angles such that cos A equals cos B question பெருசா இருக்குதுனாலே அதை பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிருங்க if angle A and angle B அப்ப இங்க ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிரணும் அந்த ட்ரையாங்கிள்ல இப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட தான் நம்ம டீல் பண்றோம் கரெக்ட்டா ஆல்சோ அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்றாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம யூசுவலா இந்த நேமிங் வெர்டிசஸ் கொடுக்கிறது வந்து நம்ம யூசுவலா ABC இல்ல ABC இப்படி தான் கொடுப்போம் கரெக்ட்டா சோ அப்ப அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்ட்டா நமக்கு A and B கிட்ட ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷன் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் A and B கிட்ட ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷன் இல்ல they are acute angles அப்ப AB எங்க மார்க் பண்றேன்னு பாருங்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல
இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான், இதுவும் அக்யூட் ஆங்கிள் தான். ரைட் ஆங்கிளை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளுமே அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம ஏபி மார்க் பண்ணுறோம், இங்கே we have to mark C. So at C we get a right angle. Right angle formation Cன்ற இந்த vertexல தான் நடக்குது. A and B are acute angles. ஸோ இப்போ ஒரு பார்ட்டில் நம்ம கிளியர் ஆகிட்டோம். அடுத்த பார்ட்டுக்கு வாங்க. such that cos A, நல்லா கவனிக்கனா, cos A. அப்போ நான் இதுக்கு இப்போ சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதுக்கு ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். cos A அப்படின்றப்ப A கிட்ட உங்களோட தீட்டா ஃபார்மேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? cos A கிட்ட தீட்டா ஃபார்மேஷன் இருக்கு. காஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும்டா தங்க, சொல்லுங்க பார்க்கலாம். adjacent by hypotenuse. கரெக்டா இல்லையா? வெரி குட். ஸோ adjacent hypotenuse மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். hypotenuse மாறுமாடாமா? கிடையாது. ஸோ hypotenuse அப்படின்றது கான்ஸ்டன்ட்டாக இந்த ஸ்லாண்டிங் சைட் which is opposite to the right angle. கரெக்டா? ஸோ இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ adjacent எங்கன்னு பார்த்தோம்னா cos A, நல்ல கவனி. அப்போ இங்கே உங்களுடைய adjacent side, nearer side, adjacent side to the theta. கரெக்டா? ஸோ adjacent side by hypotenuse. அப்போ இங்கே எழுதிக்கலாமா? cos A அப்படின்றது adjacent என்ன சைடு? AC அப்படின்றது adjacent. hypotenuse எதவா இருக்கும்? ABங்கிறது hypotenuse, அது மாறாது. கரெக்டாடா கண்ணா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். cos B, என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க இன்னொன்று? cos B. B கிட்ட உங்களுடைய தீட்டா இருந்தால், என்னடா கண்ணா? B கிட்ட உங்களுடைய தீட்டா நீங்கள் கன்சிடர் பண்ணால் AB ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் அந்த அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ஆங்கிள் கன்சிடர் பண்ணலாம். இங்கே என்ன தீட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க? B வெர்டெக்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே நான் தீட்டா எடுத்தேன்னா அதே காஸ் தான். அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன? வெரி குட், தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதுதான். அப்போ இந்த BCன்றது அட்ஜசன்ட் சைடு. எதுக்கு? காஸ் B. B வெர்டெக்ஸ்ல நான் காஸ் தீட்டாவை கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா என்னோட அட்ஜசன்ட் சைடு எதுவாக இருக்கும்? BC will be my adjacent side. கரெக்டா இல்லையா? தென் AB என்னவா இருக்கும்? ஹைப்போட்டனஸ். அப்போ ரெண்டு இதுலையுமே நமக்கு ஹைப்போட்டனஸ் சேஞ்ச் ஆகாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்டா இல்லையா? தீட்டா எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் அட்ஜசன்ட் தான் இடம் மாறும். இதை நான் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருப்பேன். இப்போ திரும்ப இந்த லைனை படிங்க. such that cos A equals cos B. என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? இதை நல்லா நம்ம நோட்டீஸ் பண்ணோம். cos A equals cos B. cos A equals cos B னா என்னது? நீங்கள் cos Aவை என்னன்னு எடுத்துருக்கிறீங்க? AC by AB. கரெக்டாக இல்லையா? cos A equals cos Bன்றது உங்கள் கொஷின்லேயே இருக்குது. நல்லா பொறுமையாக பண்ணு. இந்த மாதிரி ப்ரூஃப் கேட்டாங்கனாலே, ப்ரூவ் தட் கொஷின் கேட்டாலே நீங்கள் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே ஆன்சர் இருக்கும். ஸோ cos A equals cos Bன்னு கொடுத்துட்டா cos Aவை நான் என் டயக்ராம்லேருந்து என்னென்னு எடுத்து எழுதியிருக்கேன்? AC by ABன்னு எழுதியிருக்கேன். cos Bயை நான் என்ன எழுதியிருக்கேன்? BC by ABன்னு எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லைல்லடாமா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து நம்மளோட ப்ரூஃபை கண்டினியூ பண்ணணும். என்ன இருக்குது உங்களுக்கு? cos A cos B எப்படி இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்துடுச்சுன்றதுல தெளிவாக இருங்க. இப்போ AC by AB இருக்குது. கரெக்டா? அடுத்தது BC by AB இருக்குது. ரெண்டுத்துலேயும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா the denominators will be same. என்னடா கண்ணா? the denominators are same. அப்போ அது கேன்சல் ஆகிடுமா ஆகிடாதா? கண்டிப்பாக கேன்சல் ஆகும். கரெக்டா? மேம் எப்படி மேம் கேன்சல் ஆகுது? அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் கேன்சல் ஆகுமா அப்படின்னா சொல்ல ஒன்றும் இல்லை. நான் இங்கே ஒரு ரஃப் கேல்குலேஷன் மாதிரி போடுறேன் பாருங்கள். AC by AB ஈக்குவல்ஸ் BC by AB. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ரேஷியோ, இதுதான் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் நான் இப்போ இந்த ஏதாவது ஒரு நியூமரேட்டரை மட்டும் அதே சைடில் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசின்ற நியூமரேட்டரை இதே சைடில் வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் இதை ஏபி என்ன பண்ணுவேன்? ஷிஃப்ட் பண்ணுவேன். இட் வில் பி ஷிஃப்டட் டு த அதர் சைட். அப்போ ஏசி ஷுட் பி லெஃப்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இட் செல்ஃப். இதை வந்து நம்ம அப்படியே இங்கே விட்டுடுறோம். அப்போ ஏபியை மட்டும் நான் இன்னொரு சைடுக்கு கொண்டு போகிறப்ப பிசி பை ஏபி ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. பிசி பை ஏபி ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த ஏபியை மட்டும் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்றப்ப டிவிஷனில் இருக்கிற ஏபி ஆப்போசிட் சைடுக்கு போகிறப்ப எப்படி போகும்? மல்டிப்ளிகேஷனில் ஏபியாக போகும். கரெக்டாக இல்லையா? இந்த ஏபின்றது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்கும்?
நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக வருது, ஸோ கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு எது மட்டும் இருக்குதுன்னு பாருங்க, ஏசி ஈக்குவல்ஸ் பிசி, நியூமரேட்டர் ஏசி ஈக்குவல்ஸ் பிசி. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் ஒரே மாதிரி வரப்ப ரெண்டு சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறப்ப அதை நீங்கள் ஒரே சைடாக கேல்குலேஷனுக்கு கொண்டு வரப்ப எப்படியும் கேன்சல் ஆகும். ஹவவர் இட் கெட்ஸ் கேன்சல்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், சேம் டினாமினேட்டர் அப்படின்னா அந்தந்த சைட்லேயே வி கேன்சல் தோஸ். ஓகேவா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஏபின்றது டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இடம் மாறக்கூடாது. ஏபின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் டினாமினேட்டரில் தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். ஸோ அது டிரான்ஸ்போசிஷன் மெத்தடில் இது ஷிஃப்ட் ஆகிறப்ப எப்படி கேன்சல் ஆகுதுன்ற டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்னடா இருக்குது, ஏசி ஈக்குவல்ஸ் பிசி அப்படின்னு இருக்குது. நல்லா இப்போ டயக்ராம்க்கு வரலாமா? ஏன்னா டயக்ராம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் புரிஞ்சு படிக்கிறதுக்கு. அப்போ ஏசி எந்த சைடு பாருங்க, கரெக்ட் இந்த சைடு கரெக்டா. ஏசி ஈக்குவல்ஸ், நல்லா பாரு, ஈக்குவல்ஸ் பிசி. அப்போ பிசி இந்த சைடு இருக்கு, இது இது ரெண்டும் நான் ஈக்குவல் அப்படின்றத இப்படி நான் உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, லைன் வச்சு ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு எது ஞாபகம் வருது? ட்ரையாங்கிள்ஸ் படிச்சிருப்பீங்க. வெரி குட். இஃப் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வி கால் இட் ஆஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். கரெக்டா இல்லையா? டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இது வந்து ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷனும் இருக்கிறதுனால இது என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். என்னடா சொல்லும், ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். புரியுதா இல்லையா நான் சொல்றது? உங்களோட ப்ரூஃப் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஏசி ஈக்குவல்ஸ் பிசின்னு கிடைக்குது. அதை நாங்கள் மார்க் பண்ணி பார்த்தா ரெண்டு சைடு ஈக்குவல்னு வருது. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்றது எனக்கு தெரியும். ஸோ ஐசோசெலஸ் அதுவும் ரைட் ஆங்கிள் இருக்கிறதுனால இட் இஸ் அ ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இன்னொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன ப்ராப்பர்ட்டி? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் the angles opposite to these equal sides will also be equal. Very good. So அப்ப பாருங்க, இந்த சைடும் நமக்கு ஈக்குவல். இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல எது இருக்கு, பிங்கிற ஆங்கிள். கரெக்டா? இந்த சைடுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, ஏங்கிற ஆங்கிள். அப்ப ஆங்கிள்ஸ் எழுதலாமா அந்த சென்டென்ஸை? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை எழுதுறேன். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பியும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஏவும் ஈக்குவல், விச் மீன்ஸ் ஆங்கிள் ஏ ஈக்குவல்ஸ் ஆங்கிள் பி. ப்ரூவ் ஆயிடுச்சா நமக்கு? அவங்க சொல்லியிருக்கிற ப்ரூஃப் பண்ணிட்டோமா நம்ம? பாருங்க, தென் ஷோ தட் ஆங்கிள் ஏ ஈக்குவல்ஸ் ஆங்கிள் பி. ஆங்கிள் ஏவும் பியும் ஒன்று தான்றோம். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஏ பியோட வேல்யூ என்னவா தான் இருக்குன்றது சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. வெரி குட். சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாரு. சம் ஆஃப் த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்குமா? ட்ரையாங்கிள்து 180 டிகிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு 180 டிகிரியில் 90 டிகிரி இந்த ரைட் ஆங்கிள்லேயே போயிடும், 90 டிகிரி இந்த ரைட் ஆங்கிள்லேயே போயிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி இருக்கும். 90 + 90 180. கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 90 டிகிரி இது ஈக்குவலாக இருக்குதுன்ற பட்சத்தில் எப்படி பிரியும், இங்கே 45 டிகிரி இங்கே 45 டிகிரின்னு பிரியும். கரெக்டாக இல்லையா? ஸோ 45 நமக்கு என்னது 90. அதே மாதிரி ஈக்குவலாகவும் இருக்கும், அக்யூட் ஆங்கிள்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுவும் புரிஞ்சுதா சாமி? ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் உங்களுக்கு 45 டிகிரி 45 டிகிரி மட்டும்தான் பாசிபிள். கரெக்டா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு 90 டிகிரி இதில் போயிடும். ரைட் ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கிறப்ப 90 டிகிரி உங்களுக்கு இந்த ஆங்கிளில் போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் அப்படின்றது பேசிக். ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 90 டிகிரி எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும்? 45 degree to this acute angle and 45 degree to the other acute angle. So அப்போ 90 45 45ன்றது கான்ஸ்டன்ட் மெஷர்மெண்ட்ஸாக இருக்கும் ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவாடா தங்கம்? ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல்ஸ் ஆங்கிள் பின்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து நம்ம ஒரு ரேஷியோ ஃபார்மேட் எழுதணும். அந்த ரேஷியோ ஃபார்மேட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணுறப்ப கரெக்டாக சால்வ் பண்ணுறப்ப ஏசி ஈக்குவல்ஸ் பிசின்னு ஈக்குவல் சைட்ஸ் கிடைக்குது. நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி
இந்த ப்ரூஃபை பண்ணிட்டோம். புரிஞ்சுதாடா? தேங்க்யூடா. கண்ணா கவனிடா. Trigonometry exercise 8.1 question number 7. If cot theta equals 7 by 8. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ரேஷியோ என்னன்றது ஃபஸ்ட் எப்போவுமே given கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். cot theta equals 7 by 8. ஸோ cot theta இப்படி கொடுத்துட்டு evaluateன்னு சொல்லி நமக்கு 2 subdivision question இங்கே இருக்குது. ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்? cot theta அப்படின்னா எதனுடைய ரெசிப்ரோக்கல்? tan theta உடைய ரெசிப்ரோக்கல். கரெக்டா இல்லையா? cot theta is the reciprocal ratio of tan theta. tan theta நமக்கு இங்க opposite by adjacent side. கரெக்டா இல்லையா? opposite by adjacent side. அப்ப cot theta அப்படின்றது என்னவா இருக்கும்? adjacent by opposite. கரெக்டா இல்லையா? cot theta ஓட வேல்யூ என்னடாமா? adjacent by opposites. ஸோ இங்கே நியூமரிக்கல் வேல்யூ இதுக்கு என்ன இருக்குது? 7 by 8 அப்படின்றது தான் அந்த ரேஷியோ. ஸோ நான் இதை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டுக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணுறேன். இது வந்து நமக்கு ஃபார்முலா. அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடுன்றது 7 by 8ன்றது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வில் இன்ட்ரடியூஸ் அ கான்ஸ்டன்ட் கே. கரெக்டாக இல்லையா? 7k by 8k. அப்போ அட்ஜசன்ட் சைடை நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம்? adjacent side equals 7k. opposite side ஓட வேல்யூ என்னடா தங்கம்? 8k. எப்படி சொன்னேன்? numerator and denominator. கரெக்டா அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? numerator to numerator, denominator to denominator. ஸோ adjacent நமக்கு 7k கிடைக்குது, opposite 8k. கேங்கிறது என்னதுமா? நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். ஸோ 7 by 8ன்றது ரேஷியோ, சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுலேருந்து நம்ம எவ்வளோ ஈக்குவலன்ட் வேல்யூஸ் வேணாலும் கண்டுபிடிக்கலாம், ரேஷியோஸ். சரியாடாமா? சரி, ஓகே. அடுத்தது இதில் மிஸ் ஆகிற சைடு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மிஸ் ஆகக்கூடிய இன்னொரு சைடு எது? வெரி குட், ஹைப்போட்டனஸ். கரெக்டாமா? ஹைப்போட்டனஸ் நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ ஹைப்போட்டனஸோட சைடு தெரிலனா நம்ம லெட்டஸ் அஸ்யூம் இட் ஆஸ் எக்ஸ். ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் மார்க் பண்ணிடணும். இப்போ நமக்கு தீட்டா நம்ம எந்த இடத்துல அஸ்யூம் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு ஆப்போசிட். கரெக்டா? ஸோ ஆப்போசிட் என்ன? 8. அடுத்தது தீட்டாவுக்கு நியரராக அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைட் விச் இஸ் ஈக்குவல் டு 7 இன் திஸ் கொஷன். இங்கே நமக்கு அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னடாமா? 7. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணும்? யூசிங் பித்தாகரஸ் தியரம். கரெக்ட். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்னது? ஹைப்போட்டனஸோட ஸ்கொயர் will be equal to என்னது? sum of the squares of the remaining two sides. இந்த ரெண்டு சைடோட ஸ்கொயர். ஸோ adjacent square plus opposite square or opposite square plus adjacent square எப்படினாலும் சொல்லலாம். ஹைப்போட்டனஸ் நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்னம்மா? 7. அப்போ 7 ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட்டோட வேல்யூ என்னடா கண்ணா? 8. ஸோ 8 ஸ்கொயர். எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா என்னது? 49. 8 ஸ்கொயர் 64. அட்லீஸ்ட் 10 வரைக்குமாச்சும் உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரியாடா கண்ணா? ஸோ இப்போ 49 + 64 we can add this. இதுவும் நீங்கள் உங்களால் டக்குன்னு செய்ய முடியும்னா செய்யுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மேனுவலாக ரஃப் ஒர்க்கில் செஞ்சுட்டு செய்யுங்க. ஏன்னா இங்கே தப்பாயிட்டா நமக்கு அடுத்தது நம்ம செய்ய போகிறது எல்லாமே தப்பாயிடும். சரியாடா கண்ணா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னடாமா? 113. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணுமா? இல்லை. கரெக்டா? ஸோ நமக்கு தேவை எக்ஸ். So we have to take square root on both sides. What we have to take? We have to take square root on both sides. எப்போதுமே ஈக்குவேஷன்றப்ப நியூட்ரலாக இருக்கணும். LHS RHS ரெண்டுத்துலேயுமே நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்போ ரெண்டு சைடும் பண்ணோம்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரில் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். 113க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதனால நம்ம √113 இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணலாம். சரியா? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்திருந்தா நம்ம இதை வந்து வேல்யூ எடுத்து எழுதியிருப்போம். திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நம்ம √113 இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். இங்கே எடுத்து எழுதிக்கலாமா? √113 கே ஷுட் பி ஆன் த அவுட்டர் சைட். ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்ம கே எழுதக்கூடாது, கேவை நம்ம வெளியில் எழுதணும். ரூட் ஆஃப் 113k.
இப்போ all three sides of the triangle நமக்கு கிடைச்சாச்சு கரெக்டா opposite side adjacent side and hypotenuse root 113 நமக்கு கிடைச்சிருச்சு now we can evaluate எப்படி evaluate பண்ண போறோம் so first subdivision போலாமா what is the first subdivision 1 plus sin theta into 1 minus sin theta by 1 plus cos theta into 1 minus cos theta so இதில் வந்திருக்கக்கூடிய trigonometric ratios என்னன்றதை மட்டும் first பார்ப்போம் sin theta okay again sin theta வேதான் then cos theta again cos theta வேதான் so sin theta and cos theta are the ratios that are involved in this subdivision அப்போ நம்ம என்ன பண்ணணும் first we have to find sin theta and cos theta what is sin theta பாருங்க opposite by hypotenuse opposite என்னடா கண்ணா 8k hypotenuse என்னமா root 113k so 8 by 100 root 113 நீங்க எழுதலாம் கரெக்டா இல்லை இப்படியே எழுதிட்டாலும் தப்பில்லை so sin theta ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க then cos theta கண்டுபிடிக்கணும் cos theta வேல்யூ என்ன adjacent by hypotenuse what is adjacent 7k very good by hypotenuse என்னமா root of 113k so அப்போ k cancel ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 7 by root 113 ஏன் மேம் இப்படியே விட்டுலான்றீங்க திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுறீங்கன்னா கண்ணா we have to evaluate அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடியதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் சப்ஸ்டிடியூட் பண்ணி அப்போ சப்ஸ்டிடியூஷனில் நீங்கள் கே வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த வேல்யூஸ் வச்சே நம்ம பண்ணலாம் சரியாடா தங்கம் ஸோ இப்போ சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாமா சப்ஸ்டிடியூஷனுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கொஷினை எடுத்து எழுதுங்க 1 plus sin theta into 1 minus sin theta ஓகே அடுத்தது கீழே என்ன 1 plus cos theta into 1 minus cos theta கண்ணா இதை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஞாபகம் வருதா ஓகே ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா 1 plus sin theta இங்கேயும் 1 minus sin theta ரெண்டும் ஒரே மாதிரி வருது இதில் ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம ஏன் வைப்போம் அடிஷனுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த டேர்ம் செகண்ட் டேர்மை பீன் வைப்போம் இப்போ இதே டேர்ம் தான் உங்களுக்கு இங்கேயும் வருது 1னா இங்கேயும் ஏனது 1a தான் மைனஸ் ஆனால் இங்கே a plus b வருது அப்படின்னா இங்கே என்ன a மைனஸ் இங்கே b நீங்கள் என்னென்ன அசைன் பண்ணியிருக்கீங்க சைன் தீட்டாவுக்கு தான் நீங்கள் b அசைன் பண்ணியிருக்கீங்க ஸோ இங்கேயும் சைன் தீட்டா வருதுன்னா எகெயின் நீங்கள் என்னென்ன எழுதலாம் bனே எழுதலாம் புரியுதா நான் வேரியபிள் அசைன் பண்ணி பார்க்குறேன் a plus bன்னு இதுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன்னா அதே 1ம் சைன் தீட்டாவும் தான் இங்கேயும் வருது அப்போ a மைனஸ் பின்னு கிடைக்குது ஸோ a plus b into a minus b என்னடா தங்கம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஞாபகம் வருதா a plus b into a minus b equals a square minus b square இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி சரியா ஸோ அப்போ a இங்கேயும் பாருங்க கீழேயும் பாருங்க a இப்போ அதே வேரியபிள் வேணாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம a plus cos theta இருக்கா அப்போ cos thetaனா வேற ஒரு வேரியபிள் cன்னு எடுத்துக்கிறேன் a plus c into 1 minus cos theta again a minus c அப்போ a plus c into a minus cனா என்ன வரும் a square minus c square ஸோ அதை செய்யலாமா இங்கே ஏன்னா நமக்கு இப்போ என்னது 1 bன்றது என்ன அசைன் பண்ணியிருக்கோம் sin தீட்டான்னு cன்றது என்ன அசைன் பண்ணியிருக்கோம் cos தீட்டான்னு சரியாடாமா ஸோ a ஸ்கொயர்னா நமக்கு என்ன 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்ன வரும் sin theta the whole square which will be equal to sin square theta கரெக்டா இல்லையா அடுத்தது by 1 திரும்ப என்னது a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் a plus c into a minus c equals இதுதான் ஃபார்முலா அப்போ a இருக்கிற இடத்துல 1 அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் cos theta ஸ்கொயர்ன்றது என்னது cos ஸ்கொயர் theta புரியுதாடா தங்கம் cos ஸ்கொயர் theta அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta by 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் theta அப்போ என்ன எழுதலாம் 1 minus sin ஸ்கொயர் theta by 1 minus cos ஸ்கொயர் theta எழுதலாமா எழுத முடியாதா வெரி குட் ஸோ இப்போ அடுத்தது பாருங்கடா கண்ணா 1 minus sin ஸ்கொயர் theta இதை வந்து நீங்கள் பித்தாகரன் ஐடென்டிட்டிஸ்ன்னு படிச்சிருப்பீங்க கரெக்டா ஸோ பித்தாகரன் ஐடென்டிட்டிஸில் நமக்கு என்ன பார்த்துருப்போம் 3 பேசிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்போம் அதுலேருந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணியிருப்போம் இன்னும் ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரம் ஈச் ஈக்குவேஷன் நம்ம இன்னும் 2 ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருப்போம் ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கண்ணா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1
இதுதான் நமக்கு இப்போ தேவை. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. இதுலேருந்து நம்ம இன்னும் 2 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குதா? என்ன பண்ணுவோம்? வில் கீப் sin ஸ்கொயர் தீட்டா ஆன் தி சேம் சைட், இருக்கிற சைட்லேயே வச்சுப்போம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 ஆல்ரெடி ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட், 1ன்றது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா இது வரும். என்னடாமா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அதே இடத்துல வச்சிருப்போம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுட்டு we can shift என்ன பண்ணலாம்? sin ஸ்கொயர் தீட்டாவை நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி 1 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு, sin ஸ்கொயர் தீட்டா பாசிட்டிவ். ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் சைடு அது ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவாக கிடைக்கும். கரெக்டா? ஸோ இந்த பேசிக் பித்தாகரன் ஐடென்டிட்டியிலேருந்து இன்னும் 2 கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது எதுக்கு ஈக்குவல்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது அப்படியே வைஸ் வர்சாவும் சொல்லலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குதா? அதே மாதிரி 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குதா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ எழுதலாமா? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் cos square theta by 1 minus cos square theta equals sin square theta. So இதை ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம இப்படி எழுதிடுறோம். ஓகேவா தாங்க? ஸோ இந்த இடம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்வீங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவீங்க? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானோடனே இங்கே சைன் வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? 8/√113 இருக்குது. ஸோ 8/√113 the whole square சப்ஸ்டிடியூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நல்லா இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. மேம் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா கண்ணு அது சுத்து, நம்ம ரொம்ப சுற்றி வளைச்சு செய்யணும். ஓகேவா? 1 மைனஸ் 8/√113 the whole ஸ்கொயர்னா நிறைய கேல்குலேஷன்ஸ் வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணி ப்ரொசீட் பண்ணுறோம். சரியாடா கண்ணா? ஸோ மேம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் திஸ் வில் பி யோர் ஈஸியர் வே. கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரியாடாமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ வாட் இஸ் காஸ் தீட்டா ஹியர்? 7/√113 the whole square. ஏன்னா cos square கரெக்டா இல்லையா? அப்ப the whole square. அடுத்தது by sin என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? sin theta. இங்க sin theta என்ன கொடுத்துருக்காங்க? 8/√113. அப்ப 8/√113 the whole square. ஏன் மேம் ஹோல்னு சொல்றீங்க? இந்த வேல்யூ ஃப்ராக்ஷனா இருக்குடா. ஸோ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே இந்த ஸ்கொயர் அப்ளை ஆகணும். அதனால தான் நான் ஹோல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றேன். சரியா? ஸோ அப்போ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? we can take ஸ்கொயர். 7க்கு ஸ்கொயர் அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் 49. கரெக்டா இல்லையா? 7க்கு அப்ளை பண்ணோம்னா என்னதுராமா? 49. 7 ஸ்கொயர் இஸ் 49 by √113 ஸ்கொயர். என்ன ஆயிடும்? அப்போ ரூட் கேன்சல் ஆயிடும். √1 into √1 என்ன கிடைக்கும் நமக்கு? 1. இல்லை மேம் 1ல எனக்கு புரியல அப்படின்னா √2 into √2 அப்படின்னு என்னது? √2 the whole square. அப்போ ரூட் கேன்சல் ஆகி நமக்கு 2 மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அதே கான்செப்ட் தான். 113. நிறைய பேர் 113 into 113 உட்காந்து இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ரூட் இருக்குன்ற பட்சத்தில் ஸ்கொயர் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ பை கீழே என்னடா கண்ணா இருக்கு? 8/√113. 8 ஸ்கொயர் என்ன? 64. ரூட் ஆஃப் 113 இருக்கிறதுனால ஸ்கொயர் எடுத்தா என்ன ஆகும்? 113. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 49/113 is in numerator. This fraction is in numerator. அடுத்தது டினாமினேட்டர் இருக்கிற ஃப்ராக்ஷனை நீங்கள் நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன ஆகும்? டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறி இந்த கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் மேலே ஷிஃப்ட் ஆகி வரப்ப எப்படி வரும்? ரெசிப்ரோக்கலாக வரும், தலைகீழாக வரும். ஸோ 113/64. புரிஞ்சுதா புரியலையா? இந்த 49/113 நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் என்ன ஆகுது? தலைகீழாக வருது. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஒரே நம்பர் இருந்தால் கேன்சல் பண்ணலாம். 113 and 113 gets cancelled. So what is my answer? 49/64 is my final answer. புரிஞ்சுதா புரியலையா சாமி? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்
1 plus sin theta into 1 minus sin theta by 1 plus cos theta into 1 minus cos theta. இதனுடைய final value நம்ம evaluate பண்ணதுல என்ன கிடைக்குது 49/64. so இப்போ second subdivision போலாமா தங்கம்? first subdivision புரிஞ்சுதா? what is your second subdivision? நிறைய question ஆயிடுச்சா பாருங்க. cot square theta. so cot square theta நம்ம find out பண்ணணும். cot square theta னா என்னடா பண்ணணும்? cot theta the whole square. அதான் cot theta ஓட வேல்யூ எழுதி அதை ஸ்கொயர் பண்ணணும். நியூமரிக்கல் வேல்யூ எழுதி cot theta வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமாமா. ஏன்னா நம்ம sin theta cos theta ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு we found out. கரெக்டா? cot thetaக்கு உட்காந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா? கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி given in the question. உங்களுக்கு questionலயே கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு 7/8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ நம்ம அழகாக என்ன பண்ணலாம்? cot theta the whole square, அதாவது 7/8 the whole square. இது என்னன்னு எழுதலாம்? 7 square by 8 square. இந்த ஸ்கொயர் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ 7 square by 8 squareனா what is our final answer? Very good. 7 square is 49, 8 square is 64. So 49/64. ரெண்டு சப்டிவிஷனும் கண்டுபிடிச்சாச்சா? புரிஞ்சுதா தங்கம்? நடுவில் இந்த பித்தாகரன் ஐடென்டிட்டி மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ புரியலன்றவங்க திரும்ப இந்த 1 minus sin square theta is equal to cos square theta. 1 minus cos square theta equals sin square theta. இந்த கான்செப்டை ரீகால் பண்ணுறதுக்காக திரும்ப கூட வீடியோ பாருங்க தங்கம். ஓகேவா? ஸோ பாருங்க, நான் இங்கே வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவாடாமா? தேங்க்யூ. கண்ணா கவனிடா. எக்ஸசைஸ் 8.1 சம் நம்பர் 8 trigonometryல. ஓகே. if 3 cot a equals 4, check whether 1 minus tan square a by 1 plus tan square a equals cos square a minus sin square a. ஸோ நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய ப்ரூஃப் வந்து இதுதான். இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்றது. ஸோ அதுக்கு பேசிக்காக அவங்க கொடுத்துருக்க டேட்டா என்னது? ஸோ கிவன் டேட்டா அப்படின்னு எழுதி 3 cot a equals 4. ஸோ இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ரேஷியோ எது? cot a. இது நமக்கு தெரியுதா? cot aன்ற இந்த ரேஷியோவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி 3 cot a equals 4 அப்படின்னா cot a equals நமக்கு இது மட்டும்தான் தேவை. அப்போ we will shift 3 to the other side. கரெக்டா? ஸோ அப்போ 4 it is already on the right hand side. இந்த 3 cot a அப்படின்றது 3 times cot a, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ when it goes to the other side it will go as division. ஸோ cot a equals 4/3. ஓகேவா? ஸோ ஒரு trigonometric ratio நமக்கு கிடைச்சிருச்சு. if one of the trigonometric ratios is given, நம்மளால என்ன பண்ண முடியும்? the remaining other trigonometric ratios can be found out. இப்போ நமக்கு என்னென்ன trigonometric ratios தேவை? tan, cos, sin. கொஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த 3 ரேஷியோவுமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த 3 ரேஷியோவுமே நமக்கு தேவை அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ஆப்போசிட் சைட், அட்ஜசன்ட் சைட், ஹைப்போட்டனஸ், இந்த 3 சைடுமே நமக்கு தேவை. ஆப்போசிட், அட்ஜசன்ட் அண்ட் ஹைப்போட்டனஸ். கரெக்டா? ஸோ இப்போ cot a ஓட ரேஷியோ ஃபார்முலா நமக்கு என்னது? அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். ஆமாவா இல்லையா? cot-ஓட ரேஷியோ ஃபார்முலா என்னடா தங்கம்? adjacent side by opposite side. So which can be equated as adjacent side நம்ம என்ன எடுப்போம்? 4. opposite side நம்ம என்ன எடுக்கலாம்? 3. எப்படி தங்க நான் அதை சொல்கிறேன்? இந்த ரேஷியோவை நான் அப்படியே ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணுறப்ப நியூமரேட்டரில் என்ன இருக்குது? adjacent சைடுக்கு 4 அப்படின்ற இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது. ஆப்போசிட் சைடுக்கு என்னடா கண்ணா இருக்குது? 3 அப்படின்ற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஸோ சின்ஸ் இட் இஸ் கன்சிடர் as கான்ஸ்டன்ட்ஸ், நம்ம என்ன பண்ணலாம்? 4k 3k, kன்ற ஒரு வேரியபிளை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ இந்த kன்ற வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னது? எதுக்காக? மல்டிப்ளையர். அதாவது 4 and 3 அப்படின்றது சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ரேஷியோ ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அப்போ kன்ற மல்டிப்ளையர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூஸ் நிறையா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக்காக நம்ம kன்ற இந்த வேரியபிளை அசைன் பண்ணி தான் சம் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அட்ஜசன்ட் 4k, ஆப்போசிட் வந்து என்னடா டினாமினேட்டர் 3k. இப்போ எந்த சைடு தங்க உங்களுக்கு மிஸ் ஆகுது?
வெரி குட். ஹைப்போட்டனஸ் மிஸ் ஆகும், ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இருக்கு. ஸோ ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னடா ஃபார்முலா? ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர், பித்தாகரஸ் தியரம், will be equal to adjacent square plus opposite square. The square of the hypotenuse will be equal to the sum of the squares of the remaining two sides, whether it is adjacent plus opposite or opposite plus adjacent. மொத்தத்தில் ரெண்டு சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ adjacent வேல்யூ என்ன 4, ஆப்போசிட் வேல்யூ 3. இங்கே நம்ம கே போடணுன்ற அவசியம் இல்லை தாங்க, கே வந்து நமக்கு இந்த இடத்துல மட்டும் எழுதியிருந்தா போதும். ஓகேவா? நியூமரிக்கல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சம் ப்ரொசீட் பண்ணுறப்ப வித்தவுட் திஸ் வேரியபிள் நம்ம இந்த ரேஷியோவை மட்டும் எடுத்து ஆப்ரேட் பண்ணலாம். சரியாடாமா? ஸோ அப்போ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், அப்போ என்ன ஆன்சர்? 16 ப்ளஸ் 9. எதுக்கு? ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. சரியா? 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9. அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25. நமக்கு அப்போ ஹைப்போட்டனஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? we have to take square root on both sides. ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்லையும் இந்த 25க்கும் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ எடுக்கிறப்ப என்னது? ஹைப்போட்டனஸ் ஈக்குவல்ஸ் ரூட் ஆஃப் 25 which will be equal to 5. ஹைப்போட்டனஸோட வேல்யூ என்னடா தங்கம்? 5. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ பேசிக்காக நமக்கு 3 சைடும் கிடச்சிருச்சா? கொடுத்துருக்கிறது ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வச்சு நம்ம ரிமைனிங் இருக்கிற சைடையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ இங்கே எழுதிக்கலாமா? ஹைப்போட்டனஸ் ஈக்குவல்ஸ் 5k. எடுத்து எழுதுறப்ப யூ ஹாவ் டு எகெயின் இன்ட்ரடியூஸ் த வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? காஸ், சைன், tan. tan வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படி? காட் ஏவோடைய ரெசிப்ரோக்கல் ரேஷியோ தான் tan. ஆமாவா இல்லையா? காட் ஏவோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. அப்போ tan a எனக்கு வேணும்னா what should I do? You have to write the reciprocal of this 4/3 fraction. 4/3 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 3/4. அப்படியே நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இன்டர்சேஞ்ச் ஆகணும் பிளேசஸ். ஓகேவா? ஸோ tan a கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வாட் we have to find out? We have to find out cos a and sin a. அப்போ sin a அப்படின்னு எடுத்துட்டோம்னா what is sin a? Opposite side by hypotenuse. சரியா? Opposite by hypotenuse. Opposite என்னடா கண்ணா இங்க இருக்கு? 3k. Hypotenuse 5k. So 3k by 5k which is equal to 3/5. இப்போ நம்ம ரேஷியோ வச்சே தான் ஆப்ரேட் பண்ண போறோம். ஸோ 3/5 மட்டும் எகைன் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ரேஷியோ என்ன கண்டுபிடிக்கணும்? we have to find out cos a. cos a equals ஃபார்முலா என்னடா தங்கம்? adjacent by hypotenuse. Very good. What is the formula? Adjacent by hypotenuse. அப்போ adjacent இங்க என்னது நமக்கு? 4k. என்னடா கண்ணா? 4k by hypotenuse என்ன? 5k. ஸோ என்ன பண்ணலாம்? நம்ம திரும்ப ரேஷியோஸ் வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் மட்டும் இப்போதைக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ 4/5 எடுத்து எழுதிக்கலாமா? காஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், சைன் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் tan ஏவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 3 இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது ப்ரூஃப்க்கு போகலாம். 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல்ஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. சரி, இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்காக நீங்கள் செய்யக்கூடியது. கரெக்டா? இப்போ நமக்கு இந்த இடத்துல 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏன்றதுக்கு 2 விதமாக சால்வ் பண்ணலாம்டா கண்ணா. ஓகேவா? ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, இதிலிருந்து நம்ம ஒரு 3/4 4/3ன்ற ஒரு ரேஷியோ வேல்யூ கொண்டு வந்து தென் எகெயின் த ரிமைனிங் ரேஷியோஸ்க்கு நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸ் நியூமரிக்கல் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி வச்சிடுறோம். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகேவாடா கண்ணா? ஸோ மெத்தட் 1, அதாவது நியூமரிக்கல் வேல்யூ, சின்ஸ் இட் இஸ் கிவன் இயர், இதை கொடுத்துருக்கிறதுனால இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி எப்படி சம் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 வேல்யூ இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏ பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏ இருக்கா இல்லையா? சரி, ஓகே. ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஏன்னா என்னடா கண்ணா பண்ணணும்? 1 மைனஸ் tan a the whole square. tan square ஏன்றது என்னடா கண்ணா? tan a the whole square. அப்போ tan a ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/4. வெரி குட். ஸோ 3/4 the whole square by 1 plus tan square a. அப்போ plus
3 by 4 the whole square. Solve பண்ணலாமா? 1 minus 3 by 4 the whole square என்னது? 3 square by 4 square. அப்ப 3 square 9, 4 square 16. பாருங்க இந்த டிவிஷன் சிம்பிள்ல போடுறப்ப கரெக்டா 9க்கு denominator 16. ஸோ இதை காமனா வந்து ஒரே லைனா எடுத்து விடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்க என்னது காமன் டிவிஷன் 1 plus 3 by 4 the whole square. ஸோ அதே ஃப்ராக்ஷன் தான் 9 by 16. ஓகேவா தங்கம்? ஸோ அடுத்தது என்ன பண்ணும்? we have to take LCM. அப்போ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 16 நம்ம காமன் டினாமினேட்டராக கொண்டு வருவோம். அப்போ என்ன பண்ணணும்? 16 into 1 16 minus 9 ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த 16 என்ன ஆயிடும்? காமன் டினாமினேட்டர் 16 மாறிடும். கரெக்டா இல்லையா? வெரி குட். அடுத்தது போலாமா? அடுத்தது டினாமினேட்டர்ல இருக்க ஃப்ராக்ஷன்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். என்ன பண்ணும்? அதே மாதிரி 16 we have to make it as a common denominator. So 16 into 1. அப்ப என்னது? 16. அடுத்தது என்ன சொல்லும்? plus 9. என்ன சிம்பிள் இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க. plus 9. இப்போ இந்த denominator 16 எப்படி இருக்கும் நமக்கு? common denominator 16 மாறிடும். கரெக்டா இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்க 16 minus 9 எவ்வளோ? 7. கரெக்டா? 16 minus 9 7. ஸோ 7 by 16 எழுதிக்கலாமா? 7 by 16 அப்படின்றது நியூமரேட்டர்ல இருக்கிற ஃப்ராக்ஷன். அடுத்தது டினாமினேட்டர்ல என்ன ஃப்ராக்ஷன் இருக்கு? 16 plus 9 எவ்வளோ? 25 by இங்க என்ன இருக்குது? 16 தான். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்குது நல்லா பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆப்ரேட் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிட்டு வாங்க. ஈஸி, பட் சின்னதாக கேர்லெஸ் பண்ணோம்னாலும் தப்பாயிடும். ஸோ நியூமரேட்டர்ல நமக்கு 7 by 16 ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. டினாமினேட்டர்ல we have 25 by 16 இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ how will fraction division take place? எப்படி நடக்கும்? 7 by 16 நியூமரேட்டர்ல இருக்கிற ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர்ல இருக்கிறது என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு வரப்ப ரெசிப்ரோக்கலா மாறி வரும். அப்ப டிவிஷன் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி 25 by 16 மேல வரப்ப என்னது? 16 by 25 மாறி வரும். ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ 16 and 16 gets cancelled. நியூமரேட்டர்ல இருக்கிறதும் டினாமினேட்டர்ல இருக்கிறதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். கரெக்டா? ஒரு நியூமரேட்டருக்கு ஒரு டினாமினேட்டர் கேன்சல் ஆகலாம். ஸோ 16 and 16 சேம் நம்பர்ஸ், அப்போ கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமைனிங் என்ன சொல்லும்? 7 by 25. என்னடா கண்ணா? 7 by 25. இப்போ நம்ம எங்க போகணும்? we have to go for RHS. ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க கொஷின்ல? cos square a minus sin square a. என்னடா கண்ணா? cos square a minus sin square a. cos square a அப்படின்றது என்னது? cos a the whole square அர்த்தம். so what is cos a? 4 by 5. அப்ப 4 by 5 the whole square minus sin value என்ன இருக்கு? 3 by 5. 3 by 5 the whole square. ஓகேவா? so அப்ப என்ன வரும்? 16 by 25. எப்படி சொல்லும் 16 by 25? 4 square by 5 square. அப்ப 16 by 25 minus 3 square by 5 square. 3 square என்னடாமா? 9 by 5 square என்ன? 25. so 16 by 25 minus 9 by 25 என்னடா கண்ணா வரும்? 7 by 25. கரெக்டா? சரி, இப்போ LHோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சது? LHSல 7 by 25. RHSல என்ன கிடைச்சிருக்கு? 7 by 25. so நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம் இத? from 1 and 2 we can conclude that LHS equals RHS. 7 by 25, 7 by 25. அப்ப they have asked whether 1 minus tan square a by 1 plus tan square a equals cos square a minus sin square a னு நம்ம அப்ப இது எக்ஸாக்ட்டா நம்ம என்னன்னு சொல்றோம்? கரெக்ட்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ LHS RHSக்கு ஈக்குவல் தான். அப்போ திஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேவா தங்கம்? புரியுதா? ஸோ இது நியூமரிக்கல் வேல்யூ வச்சு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றதுக்கான மெத்தட். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவை யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ரிமைனிங் ரேஷியோஸையும் டிரைவ் பண்ணி தென் வி ஆர் ப்ரூவிங். ஓகேவா? ஸோ இது ஒரு வே ஆஃப் மெத்தட். இன்னொரு மெத்தட் இந்த பித்தாகரன் ஐடென்டிட்டி அப்படின்னு சும்மா நீங்கள் ஆக்சுவலி அப்கமிங் எக்ஸசைஸில் பார்ப்பீங்க. 8.4ல் நீங்கள் டீச் பண்ணால் அதை பார்ப்பீங்க. ஓகேவா தங்கம்? பட் இருந்தாலும் நம்ம இதை ஒரு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருப்போம். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 அப்படின்றத. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா கொடுத்துருக்கிறத
LHS RHS அதாவது without using this ratio. இப்போ இந்த சம்க்கு நம்ம இப்படி தான் பண்ணுவோம். பட் இதுவே அப்கமிங் எக்ஸசைஸில் நீங்கள் படித்ததுக்கு அப்புறமும் இந்த கொஷின் மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா கூட 1 minus tan square a by 1 plus tan square a equals cos square a minus sin square a இதை மட்டும் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா கூட யூ கேன் ப்ரூவ் இட். ஸோ அதை தான் நம்ம இப்போ செகண்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம்டாக்கண்ணா 1 minus tan square a by 1 plus tan square a. ஸோ இதுதான் நம்மளுடைய LHS. கரெக்டா இல்லையா? ஸோ ரேஷியோஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ இப்போ இந்த ரேஷியோஸ் படி tan square a அப்படின்றத நம்ம எப்படிடா எழுதலாம்? ஆஸ் பர் த ரேஷியோ trigonometric ரேஷியோவில் நம்ம அதை எப்படி எழுதலாம்? tan a equals sin a by cos a எழுதலாமா எழுதக்கூடாதா? tan a equals sin a by cos a. அப்போ இங்கேயும் நம்ம அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். 1 minus tan square a க்கு பதிலாக what I'm going to do? sin square a by cos square a எழுத போகிறேன். கரெக்டா? அடுத்தது 1 plus denominatorல tan square a க்கு பதிலாக what I'm going to do? sin square a by cos square a. ஓகே, இந்த சப்ஸ்டிடியூஷன் மட்டும் பண்றோம். நீங்க படிச்ச trigonometric ratiosல தான் இது இருக்கும். ஓகேவா? so what is the next step that you are going to do? LCM. அதாவது இந்த cos square a வை common denominator நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? so we have to multiply to the other side numerator also. so அப்ப cos square a இங்க multiply ஆயிடுச்சுன்னா 1ஓட எது மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதே நம்பரோ வேரியபிளோ தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ எனிதிங் தட் இஸ் மல்டிப்ளைட் பை 1 வில் கிவ் த சேம் ஆன்சர். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஆல்ரெடி நமக்கு நியூமரேட்டரில் இருக்கு. தென் இந்த டினாமினேட்டர் எப்படி ஆகிடும்? சைன் ஸ்கொயர் ஏக்கு மட்டும் இல்லாமல் காமனாக டினாமினேட்டராக மாறிடும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ எழுதியாச்சா? தென் இது நியூமரேட்டரில் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன். கரெக்டாக தங்கம்? ஸோ நியூமரேட்டரை மட்டும் நம்ம இப்போ சிம்பிள் எழுதியிருக்கிறோம். அடுத்த டினாமினேட்டருக்கு ஒரு டிவிஷன் இருக்கு. நிறைய பேர் இதை மட்டும் பண்ணிட்டு விட்டுருவோம், மறந்துடுவோம். டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குதுன்றதையே ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. சரியா? ஸோ அதனால அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. அடுத்தது என்னது? எகெயின் காஸ் ஸ்கொயர் ஏவை காமன் டினாமினேட்டரை மாற்றணும்னா எல்சிஎம்க்கு இது மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் இங்கே என்ன சிம்பிள் இருக்குடா சொல்லும்? பிளஸ். ஓகேவா? ஸோ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ இப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டராக இருக்கும் காஸ் ஸ்கொயர் ஏ. சரியாடா தங்கம்? ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்றதுனாலே மேலே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் டிவிஷன் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான். ஸோ அதை எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ. இது வந்து நியூமரேட்டரில் இருந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் இப்படி எழுதிட்டீங்க. தென் இந்த டிவிஷனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். பண்ணோம்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வரப்போ எப்படி வரும்? ரெசிப்ரோக்கலாக வரணும். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டருக்கு எழுதணும். காஸ் ஸ்கொயர் ஏ பை இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத கீழே எழுதுங்க. என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இருக்குதா இல்லையா? காஸ் ஸ்கொயர் ஏ பை பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இங்கே எப்படி பண்ணீங்களோ அதே தாண்டா செல்லும். இந்த ஃப்ராக்ஷன் டிவிஷன் பண்ணீங்கல்ல, ஸோ இந்த ஃப்ராக்ஷன் டிவிஷன் தான் இங்கேயும் நடக்குது. இது டேர்ம்ஸாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரியாடா தங்கம்? ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. பித்தாகரன் ஐடென்டிட்டி படிச்சிருப்பீங்கல்ல? ஸோ இது ஒன்று மட்டும் படிச்சிருப்போம், மற்ற ரெண்டும் நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சிருக்க மாட்டீங்க. பட் இது மட்டும் நம்ம படிச்சிருப்போம். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. எந்த ஆர்டரில் வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ தீட்டாக்கு பதிலாக நமக்கு இந்த இடத்துல தீட்டா எங்கே எடுத்திருக்கிறாங்க? ஏன்ற வேரியபிள் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல்ஸ் 1. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கா? இதுக்கு பதிலாக we have to substitute 1. அடுத்த ஸ்டெப்பில் செய்யலாமா செல்லும்? பாருங்க, காஸ் ஸ்கொயர் ஏ என்னடாமா? காஸ் ஸ்கொயர் ஏ minus sin square a by cos square a into இங்க என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல cos square a by denominatorல என்னடா தங்கம்? cos square a plus sin square a அதை நம்ம என்ன எழுதலாம்னு 1 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? what we can write? We can write it as 1. அடுத்தது ஏதா கேன்சல் ஆகுமான்னு பாருங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். கரெக்ட். இங்க cos square a இங்க இருக்கு, டினாமினேட்டர்லயே ஒரு cos square a இருக்குது. So cos square a cancel ஆயிடும். So what is remaining? cos square a minus sin square a மட்டும்தான் ரிமைன் ஆகுது. கரெக்டா? So answer என்னடா கண்ணா?
cos square a minus sin square a which is equal to RHS. நம்மளோட RHS கிடைச்சதா பாருங்க. cos square a questionல என்ன கொடுத்திருக்காங்க? cos square a minus sin square a. so நம்மளுடைய RHS நமக்கு கிடைச்சாச்சு. so it is proved. புரியுதா செல்லோ? so Pythagorean identityல அந்த first basic trigonometric identity இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த proof பண்ணிடுறோம். சிம்பிள். tan a equals sin a by cos a என்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்மளால இந்த ப்ரூஃபை பண்ண முடியுது. ஸோ நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துருந்தா இந்த மெத்தடுக்கு போங்க, மெத்தட் 1க்கு. இல்லை அப்படின்னா மெத்தட் 2க்கு போய்க்கோங்க, நியூமரிக்கல் வேல்யூ கொடுக்கலனா. சரியாட தங்கம்? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை மினிமைஸ் பண்ணுற 2 மெத்தடும் வேணா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரியாட தங்கம்? பார்த்துக்கோங்க, இது மட்டும்தான். தேங்க்யூ கண்ணா. கண்ணா கவனிடா. Exercise 8.1 trigonometry, sum number 9. In triangle ABC, right angled at B. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் ஒன்று சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள்ட் அட் எங்கே? B. ஸோ நம்ம வரைஞ்சிக்கலாமா? ஸோ ரைட் ஆங்கிள் ஒன்று நான் இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். தென் என்னது? ரைட் ஆங்கிள்ட் அட் எங்கன்னு கொடுத்துருக்காங்க? B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆங்கிள் இடத்துல நீங்கள் Bங்கிற வேர்டெக்ஸை நேம் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று என்னது? ரிமைனிங் 2 வேர்டெக்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் இட் கால்? A and C. ஏன்னா ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் உங்களுக்கு பிங்கிறது ரைட் ஆங்கிள்னா, ஸோ ஏ அண்ட் சி ஆர் த ரிமைனிங் 2 வெர்டிசஸ். இஃப் tan a ஈக்குவல்ஸ் 1/√3 என்ன சொல்ல கொடுத்துருக்காங்க? tan a ஈக்குவல்ஸ் 1/√3. அப்போ ஏ கிட்ட உங்களுடைய தீட்டா ஃபார்மேஷன் வச்சு உங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஸோ அப்போ இங்கே எழுதலாம், அதை திரும்ப எடுத்து என்னன்னு? tan a ஈக்குவல்ஸ் 1/√3 அப்படின்னா, ஸோ இது நம்ம tan a ஓட ரேஷியோ ஃபார்மேட் என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா இல்லையா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா என்னாகும்? 1 அப்படின்றது ஆப்போசிட் சைட், √3 அப்படின்றது அட்ஜசன்ட் சைட். கரெக்டா சாமி? ஆப்போசிட் அட்ஜசன்ட். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆல்சோ வேர்டெக்ஸ் எந்த இடத்துல தீட்டா ஃபார்மேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? ஏ கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கிறப்ப ஆப்போசிட் சைடோட வேல்யூ என்ன? 1. ஸோ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட்னா எது? இந்த ஆங்கிளோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடு இதுதான், பிசி. அப்போ இங்கே நம்ம 1 அப்படின்னு எழுதுவோம். எழுதுறப்ப நான் என்ன சாமி சொல்லியிருக்கேன்? ஒரு வேரியபிள் மல்டிப்ளையர் இங்கே. ஸோ 1k அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதுறப்ப. அடுத்தது அட்ஜசன்ட் சைட், தீட்டாவுக்கு நியரர் சைட், ஹைப்போட்டனஸ் இல்லாமல் இன்னொரு சைடு, ஹைப்போட்டனஸ் இல்லாமல் இன்னொரு சைடு இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு என்னதுடாமா? அட்ஜசன்ட். ஸோ √3 அப்படின்னு எழுதிடுறேன். ஸோ tan ஏன்னு கன்சிடர் பண்ணுறப்ப இங்கே √3kன்னு எழுதிடலாம். ஸோ 1 அப்படின்றது ஆப்போசிட் சைட், √3 அப்படின்றது அட்ஜசன்ட் சைட். கரெக்டாக சாமி? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட் தெரிஞ்சா we have to find hypotenuse. கரெக்டா இல்லையா? ஸோ hypotenuse ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? ஸோ ஆப்போசிட் நமக்கு இங்கே என்ன? 1 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்ன? √3 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? 1 ஸ்கொயர் இஸ் 1. கரெக்டா இல்லையா? 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் √3 ஸ்கொயர் என்ன? √3 இன்ட்டு √3, அதாவது 3. கரெக்டா? √3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆகிறப்ப அது என்ன ஆகும்? இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆயிடுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ 3 √3 இன்ட்டு √3 ஈக்குவல்ஸ் 3. நிறைய பேர் 2√3ன்னு எழுதுறீங்க, இல்லை √3 இன்ட்டு √3னா 9 அப்படி √9 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. √3 இன்ட்டு √3 அப்படின்னா என்னடாக்கன்னா 3. அப்போ இங்கே எழுதிக்கலாம் 3ன்னு. ஸோ which will be equal to 4. இந்த 4 அப்படின்றது நம்மளோட ஃபைனல் ஆன்சரா கிடையாது. திஸ் இஸ் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம ஹைப்போட்டனஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? √4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன? 2. ஸோ 2 தான் நம்மளுடைய ஹைப்போட்டனஸ் சைடு. அது இங்கே எழுதிடலாமா? 2k. k வந்து ஒரு மல்டிப்ளையர். ஓகேவா? ஜஸ்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்ம அப்படி பண்ணுறோம். பட் சம்மில் நம்ம ப்ரொசீட் பண்ணுறப்ப வெறும் 2, 1, √3ன்ற நியூமரிக்கல் வேல்யூஸ் தான், இந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் எடுப்போம். சரியாடா தங்கம்? ஸோ இப்போ பாருங்கள், 2ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
தென் இப்போ கொஷின் நம்ம இந்த tan ஏன்ற இந்த இதில் நம்மளால எவ்வளோ டிரைவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ tan ஏன்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு ரிலேட் பண்ணியிருக்கிறோம், பண்ணிட்டு சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் ஹைப்போட்டனஸும் we have found out. இப்போ find the value of sin A. என்னக்கன்னா இந்த ரேஷியோ நல்லா பாருங்க, இதுலலாம் மிஸ்டேக்ஸ் நடக்கும், ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிங்க. sin A cos C, அப்போ ரெண்டு தீட்டா ஃபார்மேஷனும் இங்கே நமக்கு இருக்கு கரெக்டா. ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு வெர்டெக்ஸ் A அண்ட் Cலையும் தீட்டா ஃபார்மேஷன் ரிலேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ sin A cos C, அதே மாதிரி என்னது பிளஸ் cos A sin C கரெக்டா. ஸோ AC ரெண்டு வச்சும் நீங்கள் sin தீட்டா cos தீட்டா ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அப்போ sin A நான் என்னடா கண்டுபிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் sin A. அப்போ ஏவை பொறுத்து பார்க்குறப்ப corresponding to A நீங்க பார்க்குறப்ப which will be the opposite side? BC will be your opposite side and which will be your adjacent side? AB will be your adjacent side. கரெக்டா இல்லையா? corresponding to angle A, A கிட்ட ஃபார்ம் ஆகிற தீட்டா sin A வேணும்னா ஆப்போசிட் இது adjacent இது. அப்போ hypotenuse கான்ஸ்டன்ட்டாக நமக்கு ஒரே மாதிரி AC தான் hypotenuse. AC will be your hypotenuse in both vertices. ஸோ அப்போ sin Aக்கு என்ன opposite by hypotenuse ன்றது ரேஷியோ ஃபார்முலா, which will be your opposite side? BC. hypotenuse ன்றது மாறாது, ஸோ AC. BC by AC னா என்னடா கண்ணா 1K by 2K, அதாவது 1 by 2, 1 by 2 கண்டுபிடிச்சிட்டோமா sin A? வெரி குட். அடுத்தது cos Aவும் கண்டுபிடிச்சிடலாமா? தென் we can go for C. cos A அப்படின்னா என்னது adjacent by hypotenuse. என்னக்கண்ணா adjacent by hypotenuse. What is your adjacent side? AB is your adjacent side. What is your hypotenuse? இங்கே AC is your hypotenuse. hypotenuse நமக்கு மாறாது. So AB அப்படின்னா என்னது √3K by 2K, அதை நம்ம √3 by 2 மட்டும் எழுதலாம். ஓகேவா தாங்க, புரியுதா சாமி? ஸோ √3 இதை நான் கிளியராக எழுதிக்கிறேங்க, √3 by 2. ஸோ இது நமக்கு cos A. ஓகேவா சலோ? ஸோ இது 2. அடுத்தது பாருங்க, இப்போ நான் சும்மா உங்களோட டிஃப்ரென்ஸ்க்காக கலர் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமா கரஸ்பாண்டிங் டு C நம்ம கண்டுபிடிக்கணும். sin Cயும் cos Cயும் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லும் sin C and cos C. அப்போ C கிட்ட இப்போ உங்களோட தீட்டா ஃபார்மேஷன் இருக்கணும். என்னடா கண்ணா C கிட்ட உங்களோட தீட்டா ஃபார்மேஷன் இருந்தா which will be your opposite side? Straight opposite to this theta. AB will be your opposite side. adjacent side எதுவா இருக்கும்? BC உங்களுடைய adjacent சைடா இருக்கும். கரெக்டா இல்லையா? C யை பொறுத்து பார்க்குறப்ப AB at opposite and BC will be your adjacent. எழுதலாமா? sin ஓட trigonometric ratio opposite by hypotenuse. opposite அப்படின்றது இப்போ என்ன ஆயிடும்? AB is your opposite side. ஏன்னா Cலேருந்து தீட்டா ஃபார்மேஷன்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ACன்றது மாறாது hypotenuse-க்கு. The slanting side, இதுதான் வந்து நமக்கு hypotenuse. Straight opposite to the 90 degree angle will be your hypotenuse. So அது மாறாது. இப்போ AB by AC னா என்னடா கண்ணா √3 by 2. √3 by 2. அடுத்தது cos Cயும் கண்டுபிடிக்கணுமா? In order to find out this one, நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோஸை டிரைவ் பண்ணி வச்சுக்கணும், நியூமெரிக்கல் வேல்யூஸ். ஸோ அப்போ adjacent by hypotenuse. adjacent by hypotenuse னா என்னடா கண்ணா BC. இதில் adjacent side என்னது பாருங்க BC, nearer to the theta, adjacent to the theta value. By hypotenuse na AC. ஓகேவா? ஸோ அப்போ 1K by 2K வரும், அதாவது 1 by 2. ஸோ இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? √3 by 2, 1 by 2. நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேர்டிசஸ் மாறுறப்ப தீட்டா A and Cன்னு பார்க்குறப்ப sin Aவோட ஆன்சர் cos Cக்கு வந்திருக்கும். sin A எங்கே வந்திருக்குன்னா cos Cக்கு பாருங்க 1 by 2, 1 by 2 வந்திருக்கா இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன வேல்யூ இருக்கு? cos Aக்கு √3 by 2 இருக்கு. அதே √3 by 2 sin Cக்கு வரும். ஏன்னா A and Cன்றப்ப இந்த ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுறப்ப இந்த ஆங்கிளோட இது மாறுறப்ப நமக்கு ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி வரும். sin Aக்கு cos C வரும், cos Aக்கு sin C வரும். புரியுதாடா சலோ? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஒரே மாதிரி இருக்கும். இது சும்மா ஒரு க்ளூக்கு தான் நான் சொல்கிறேன்.
இதை நீங்கள் ரொம்ப மனப்பாடம் பண்ணோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதெல்லாம் பார்க்க வேணாம், அது நம்ம ப்ரூஃப் வரப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சைன் ஏ ஆன்சர் காஸ் சிக்கு, சைன் சி ஆன்சர் எதுக்கு வருது, காஸ் ஏக்கு. ஸோ இந்த ஏ அண்ட் சி அப்படி நமக்கு ரிலேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சம் என்னடா கணக்கு கொடுத்துருக்காங்க, சைன் ஏ காஸ் சி பிளஸ் காஸ் ஏ சைன் சி இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சைன் ஏவோட வேல்யூ, வாட் இஸ் சைன் ஏ, 1/2. இங்கே சைன் ஏ காஸ் சின்னு எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் அது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்டூ, கரெக்டா, மல்டிப்ளிகேஷன். காஸ் சியோட வேல்யூ என்ன, அகெயின் 1/2. சைன் ஏவோட வேல்யூ தான் காஸ் சிக்கு வரும். ஸோ 1/2 பண்ணியாச்சா சப்ஸ்டிடியூஷன்? ஓகே. ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, காஸ் ஏ சைன் சி. காஸ் ஏ என்னடா கண்ணா, √3/2. எடுத்து எழுதுறது மட்டும்தான் நமக்கு இங்கே வேலை, பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஸோ அதை கரெக்டாக செய். √3/2 இன்டூ சைன் சி. சைன் சி என்னடா தங்க இருக்கு, அகெயின் √3/2. கரெக்டா? ஸோ எடுத்து கரெக்டாக எழுதுங்க, பார்த்து எழுதுறப்ப தப்பா எடுத்து எழுதிடாத, ஆன்சரே தப்பாயிடும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம், நியூமரேட்டர் will be multiplied with the numerator, denominator will be multiplied with the denominator. ஸோ இந்த அடிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் ஃப்ராக்ஷன்ஸில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி தெளிவாக இருந்துக்கோ ஃபர்ஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி. 1 into 1 1/2 into 2 4. கரெக்டா? அடுத்தது பிளஸ் இந்த சைடு என்ன, √3 into √3. √3 into √3 என்னன்னு சொன்னேன், 3 சொல்லியிருக்கனா இல்லையா இங்க? ஸோ அப்போ 3/2 into 2. 2 into 2 என்ன, 4. ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், we have to do division, சாரி அடிஷன். அடிஷன் வந்து நம்ம இங்கே பண்ணணும். இப்போ அடிஷனுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் we have to check whether the denominators are same. இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு இட் இஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுவோம். பட் அடிஷனை பொறுத்த வரைக்கும், சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த ரெண்டு ஆப்ரேஷனுக்கு ஃப்ராக்ஷன்ஸில் என்ன பண்ணும், we have to check whether the fractions are like fractions, சேம் டினாமினேட்டர் இருக்கான்னு பார்க்கணும். if it is same denominator நம்ம என்ன பண்ணுவோம், காமனா அந்த denominator எழுதிட்டு the numerators alone will be operated, added. சரியா? 1 plus 3 4 காமனா எழுதிரும், 4 plus 4னு பண்ணக்கூடாது, that is wrong. சரியா? so like fractions இருக்கு, ஒரே denominator இருக்குன்னா the denominator should be written as it is, then we'll operate the numerators. அப்ப 4/4 which will be equal to 1. if the numerator and denominator is same, cancel பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், 1 will be our answer. கரெக்டா தாங்க? ஸோ இப்போ அடுத்ததுக்கு போகலாமா, செகண்ட் சப்டிவிஷன். வாட் இஸ் அவர் செகண்ட் சப்டிவிஷன், காஸ் ஏ காஸ் சி எடுத்து எழுதலாம். கொஷின் எழுதுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுது, ஆரம்பத்தில் தப்பாயிட்டா கடைசி வரைக்கும் தப்பு தான். ஸோ மைனஸ் சைன் ஏ சைன் சி இருக்கா செல்லம்? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். என்ன பண்ணணும், காஸ் ஏ வேல்யூ எவ்வளோ, √3/2. காஸ் ஏ வேல்யூ √3/2. எதுவுமே இல்லைன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், காஸ் ஏ இன்டூ காஸ் சின்னு அர்த்தம். காஸ் சி, காஸ் ஏ √3/2னா காஸ் சி என்னதான் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ 1/2 மைனஸ் சைன் ஏ வேல்யூ என்ன, 1/2. சைன் சியோட வேல்யூ என்ன, √3/2 இருக்கா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், we have to multiply. மல்டிப்ளிகேஷன் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன், நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர், டினாமினேட்டர் வித் டினாமினேட்டர் பண்ணலாமாடா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, √3 into 1 √3, √3 into 1 √3, 2 into 2 என்ன, 4. வெரி குட். மைனஸ் 1 into √3 √3. any number multiplied by 1 will be given the same number as answer. கரெக்டா? ஸோ பை 2 into 2 என்ன, 4. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது. அடுத்தது நம்மளுடைய வேலை என்ன, இங்கே சப்ட்ராக்ஷன். வாட் இஸ் த ஆப்ரேஷன் தட் ஹாஸ் டு பி டன் ஹியர், சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னா என்ன சொன்னேன், வாட் இஸ் த கண்டிஷன் தட் ஹாஸ் டு பி செக்டு, லைக் ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். வெரி குட். ஸோ சேம் டினாமினேட்டர் ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ்லையும், தீஸ் ஆர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன பண்ணுவோம், காமனாக அந்த டினாமினேட்டரை எடுத்து எழுதிட்டு
we have to operate the numerators alone. So root 3 minus root 3 என்னது 0. Same numbers but different magnitude. Plus root 3 minus root 3. Root 3 இருக்குது minus ஆகுது. So 0/4 any number denominatorல வரட்டும். ஆனா numerator 0வா இருந்தா answer என்ன 0. 0 by anything is equal to 0. 0 by any number will be equal to 0. இங்க எப்படி when both the numbers are same அது 1 நம்ம cancel பண்ணோம்னா 4 table என்ன ஆகும் 4 ones are 4 4 ones are 4 அப்படின்னு cancel ஆகும். So 1 by 1 அப்படின்றது நீங்க என்ன எழுதுவீங்க 1 அப்படின்னு தான் எழுதுவீங்க. So அதே மாதிரி 0 by any number will be 0. ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சா அவ்வளவுதான் கண்ணா. So நம்ம ரெண்டு சப்டிவிஷன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே தேங்க்யூ டா கண்ணா. கண்ணா கவனிடா exercise 8.1 trigonometry question number 10. In a triangle PQR. So triangle PQR னு கொடுத்துட்டாங்க right angled at Q. அப்ப எங்க right angle formation இருக்கணும் at Q. So இந்த triangle நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறம் Q first மார்க் பண்ணதுக்கு அப்புறம் P and R vertices can be marked. சரியா? அடுத்தது PR plus QR equals 25 centimeter. So இது நம்மளால டைரக்டா இங்க வந்து நம்ம எழுத முடியாது. So என்ன பண்ணிக்கலாம்? Given PR plus QR equals 25 centimeter. எழுதிக்கலாமா எழுதிக்கூடாதா? சரி. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? PQ equals 5 centimeter. So இதில் எதிரா கண்ணா PQன்ற side, this side will be your PQ side. So அப்ப இது 5 centimeter. ஓகேவா? Determine the values of sin P, cos P and tan P. அப்ப sin, cos, tan வேணும் அப்படின்னா நமக்கு பேசிக்கா என்ன தெரியணும்? We have to know all the three sides. இந்த measurement, இந்த measurement. இந்த missing two sides உடைய measurements நமக்கு தேவை. கரெக்டா இல்லையா? So இப்போ என்ன பண்ணணும்? We have to find these two sides measurement. நமக்கு ஒரு சைடோடது எக்ஸாக்டா 5 cm கொடுத்திருக்காங்க. Remaining two sides are related by an equation. ஒரு ஈக்குவேஷனால ரிலேட் பண்ணிருக்காங்க மற்ற ரெண்டு சைடையும். கரெக்டா இல்லையா? So இப்போ என்ன பண்ணணும் நம்ம? இதுல இருந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குடா கண்ணா. ஸோ நான் மெத்தட் 1 ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோமோ அதை நான் செஞ்சிடறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஈஸி மெத்தடும் சொல்கிறேன். சரியா? ஸோ மெத்தட் 1 இதுலேருந்து நம்ம எப்படி பிஆர் அண்ட் கியூஆர் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிஆர் ப்ளஸ் கியூஆர் ஈக்குவல்ஸ் 25 சென்டிமீட்டர்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஆர் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூஆர் ஏதாவது ஒரு வேரியபிள் மட்டும் வர மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? PR ஈக்குவல்ஸ் இந்த QR நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 25 மைனஸ் QR என்னடா தங்கம்? PR இது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் இதை டிரைவ் பண்றேன். ஓகேவா? PR ஈக்குவல்ஸ் QR ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we'll get 25 சென்டிமீட்டர் ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு. ஸோ 25 மைனஸ் QR அப்படின்னு இன்னொரு புது ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்துடலாம். கரெக்டா இல்லையா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இப்படி சேஞ்ச் பண்றோம். கரெக்டா இல்லையாடா தங்கம்? ஸோ PR ஈக்குவல்ஸ் 25 மைனஸ் QR அப்படின்னா நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்த டெரிவேஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ பேசிக்கா அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஞாபகம் வரக்கூடியது என்ன? மிஸ்ஸிங் சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம். கரெக்டா இல்லையா? யூல் யூஸ் பித்தாகரஸ் தியரம். ஸோ அப்போ அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவாடா தங்கம்? பித்தாகரஸ் தியரம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஹைப்போட்டனஸ் அண்ட் ரிமைனிங் டூ சைட்ஸ் வில் பி ரிலேட்டட். கரெக்டா? ஸோ இதில் ஹைப்போட்டனஸ் சைடு எதிராச்சலும் PR இஸ் யோர் ஹைப்போட்டனஸ். PR இஸ் யோர் ஹைப்போட்டனஸ். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? PR ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அப்போ எப்படி எழுதணும்? PQ ஸ்கொயர் பிளஸ் QR ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? இதுவும் உங்களுக்கு தெரியும். பித்தாகரஸ் தியரம் பேசிக்கா தெரியறவர் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைச்சது? கிவன் டேட்டாலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். இது நமக்கு பித்தாகரஸ் தியரம்னாலே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிற சைட்ஸை ரிலேட் பண்ணி எழுத தெரியும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. கரெக்ட் தானே? இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ இங்கே பாருங்கம்மா, PR கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம PR இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? ஆஸ் பர் ஈக்குவேஷன் 2
25 minus QR னு substitute பண்ணுவோம். என்னடா தாங்க பண்ண போறோம்? 25 minus QR. பண்ணலாமா இங்க? 25 minus QR the whole square அப்படின்னு ஆயிடும். இதுலயும் ஒரு சின்ன கேர்லெஸ் பண்ணுவோம். PR ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு உடனே 25 ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர்னு எழுதுவோம். அது தப்புக்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. PR இருக்க வேண்டிய இடத்துல 25 மைனஸ் QR சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அது நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸ்கொயர் அப்புறமேட்டு எப்படி வரும்? ஹோல் ஸ்கொயராக தான் வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னது? PQ ஸ்கொயர். என்ன சொல்லும்? PQவோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? எஸ், 5 சென்டிமீட்டர். அப்போ PQ அப்படின்னா என்னடாக்கன்னா 5 சென்டிமீட்டர். PQ ஸ்கொயர்னு அப்படின்னா எழுதணும் 5 ஸ்கொயர் பிளஸ் எகெயின் என்ன டேர்ம் இருக்கு? QR ஸ்கொயர் இருக்கு. அப்போ QR ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு மேலே டெரிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதுலேருந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு சால்வ் பண்ணுறப்ப எந்த கன்ஃபியூஷன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு. QRன்னு வேரியபிளாக இருந்தால் கஷ்டமாக இருக்கா? நம்ம செய்கிறப்ப தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? லெட் QR ஈக்குவல்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் அதுக்கு அசைன் பண்ணிடுங்க. அந்த நேமே அப்படியே எடுத்து செய்யறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? லெட் QR ஈக்குவல்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் திரும்ப பண்ணலாமா? 25 மைனஸ் QR இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் சொன்னேன்? எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ 25 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 5 into 5 25. ஸோ 25 பிளஸ் QR இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ் அப்படின்றது. அதாவது QRோட மெஷர்மெண்ட் யூ டேக் இட் அஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். இதை வந்து எக்ஸ் அசைன் பண்ணிக்கிறீங்க. QR ஸ்கொயர்னா என்னடா தாங்க? எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ தெளிவாக நான் அதுக்கு தான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். இது கிவன் எப்படி மேம் எங்கேருந்து மேம் ஈக்குவேஷன்ஸ் பிடிக்கிறீங்க? திடீர்னு ஒரு ஈக்குவேஷன் வருது அப்படின்லாம் இல்லை. கிவன்லேருந்து ஒரு ஈக்குவேஷன், உங்களோட பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், இது ரெண்டும் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். இருக்கிறது சப்ஸ்டிடியூட் பண்ணுறீங்க எடுத்து. இங்கே PR இருக்கா? ஓகே, PR இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணும்? 25 மைனஸ் QR சப்ஸ்டிடியூட் பண்ணும். பண்ணிட்டேனா? ஓகே. ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில் போடணும். இந்த மாதிரி சின்ன விஷயம் தான். நெக்ஸ்ட் என்னம்மா? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா இல்லையா? பாருங்க, 25A எக்ஸ்ன்றது பின்னு எடுத்துக்கலாம். அப்போ A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இது இருக்கு. கரெக்டா இல்லையா? A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB. கரெக்டா? இங்க A என்னதுடாக்கா நமக்கு 25, B என்னடா சொல்லும்? எக்ஸ். ஸோ இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். 25 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணும்? 25 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ A என்ன 25, B என்ன எக்ஸ். கரெக்டா? ஈக்குவல்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்னடாமா இருக்கு? 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? 25 ஸ்கொயர் அப்படின்னா என்னது? வாட் இஸ் 25 ஸ்கொயர்? 625. தெரியாதவங்க தயவு செஞ்சு உங்களோட ரஃப் கால்குலேஷனில் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் எழுதுங்க சாமி. சரியா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ டைரெக்டாக தெரிஞ்சால் எழுதிக்கோங்க, இல்லை மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. 625 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ 25. 25 இன்டூ 2 என்ன? 50. 50 இன்டூ எக்ஸ் 50x. கரெக்டா? ஈக்குவல்ஸ் 25 பிளஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி 25 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். ஓகே வாடாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது சிமிலர் டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருந்தால் என்ன பண்ணலாம்? வி கேன் கேன்சல். வெரி குட். பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லையும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரே இருக்குது. இதுலேயும் கேர்லெஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவீங்க? பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், பிளஸ் மைனஸ் கேன்சல்ன்றுவீங்க. ஒரே சைடில் இருக்கிறப்ப தான் தங்க பிளஸ் மைனஸ் கேன்சல், ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிறப்ப சேம் மேக்னிடியூட் சேம் சிம்பிள்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஏன் மேம் அப்படி? என்ன மேம் இது ரூல் அப்படின்னா, கண்ணு நேச்சுரலாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 50x இருக்குது, 50 இருக்குது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இப்போது நான் 50 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே விட்டு இதை ஷிஃப்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகிறப்ப இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகி போகும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சேஞ்ச் ஆகி போகிறப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக வரும். ஆல்ரெடி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஷிஃப்ட் ஆகி போகிற எக்ஸ் ஸ்கொயர் போகிறப்ப என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக போகும். அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். கரெக்டா? உங்ககிட்ட எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நான் அதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துடுறேன், ஐ டேக் அவே. அப்போ என்ன ஆகும், இது கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிறப்ப சிம்பிள் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணுறோம். சிம்பிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப அது ஆடோ இல்லை சப்ட்ராக்டோ ஆகும். சரியாடா தங்கம்? ஸோ அதனால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன ரிமைனிங் இருக்குது, 625 மைனஸ் 50x. எடுத்து ஸ்டெப் வைஸே எழுதிட்டுமா, 625 minus 50x equals இங்க என்ன இருக்கு, 25 கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், we have to find like terms. 625 25 இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்போ இது ரெண்டும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எதை ஷிஃப்ட் பண்ணலாம், 625 அந்த சைடு கொண்டு போகலாமா இல்லை 25 இந்த சைடு கொண்டு வரலாமா? வெரி குட், 25 இந்த சைடு கொண்டு வருது. புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே எக்ஸ் இருக்காடா தங்கம், இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நெகட்டிவ்ல இருக்கா, ஓகேவா, மைனஸ் சிம்பிள் இருக்கா. ஸோ இதை ஆப்போசிட் சைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடுது, பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அப்படி பண்ணிக்கிறோம், ஓகேவா. ஸோ அப்போ என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 625 இட் இஸ் ஆல்ரெடி தேர். நம்ம என்ன பண்ணுறோம், 25 இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ ப்ளஸ் 25 வரப்போ மைனஸ் 25 வரும். ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மைனஸ் 50x என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறப்ப இட் வில் சேஞ்சஸ் என்னது, ப்ளஸ் 50x. ஓகேவா மேம்? என்ன மேம் குழப்புதுன்னா, கண்ணா பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் இல்லை, சின்ன ஷிஃப்டிங் தான், இன்டர்சேஞ்ச் ஆகுது, பிளேசஸ் வந்து மாறிக்குது. 25 நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லுது, மைனஸ் 50x ஆப்போசிட் சைடுக்கு போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்படி இடம் மாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது, 625 minus 25 equals 600 equals 50x. இல்லை இது மேம் இந்த ரைட் சைடில் எனக்கு வேரியபிள் இருந்தால் புரியாது அப்படின்றவங்க என்ன பண்ணிக்கலாம், 50x equals 600ன்னு எடுத்து எழுதிக்கலாம். சரியாடா தங்க? இது இடம் மாறுறது கிடையாது, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு பொசிஷன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறீங்க, சிம்பிள்லாம் மாறல, ஓகேவா. ஸோ இப்போ என்னது, 50x equals 600னா x equals 50 மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ இந்த சைட் போகிறப்ப டிவிஷனில் போகும். 600 by 50 கேன்சல் ஆனால் 0 கேன்சல் ஆகிடும். 600 by 50ல் 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது என்னது, 5 1s are 5, 5 12s are 60. ஆமாவா இல்லையா? ஸோ x equals 12. ஓகேவாடாமா மேம்? இது எனக்கு புரியல மேம்ன்றவங்க ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரஃப் காலம் 600 by 50. 50னா என்னது, 51s are 50, ரிமைண்டர் என்ன 10, 100 வரும், 52s are 100, அப்போ 0 ரிமைண்டர். கோஷன்ட் என்னடா கண்ணா நமக்கு 12, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ டிவிஷன் பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் வேல்யூ we have found out. ஸோ வாட் இஸ் எக்ஸ் as per the question? QR அப்படின்ற இந்த சைடு தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஆமாவா இல்லையா? இப்போ பித்தாகரஸ் தியரம்லயே திரும்ப நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் இந்த PR கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் PR is your hypotenuse. PR is your hypotenuse. அப்ப என்ன பண்ணலாம், இந்த PR square equals PQ square plus QR square. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்கு பாத்தியா, இதுலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இன்னொன்னு என்னது, we have to find PR. அப்ப ஈக்குவேஷன் 1 பாருங்க, அவங்களே ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்களா, அதுல பாருங்க PR நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சைடு இருக்கு, QR நம்ம கிட்ட இப்ப கண்டுபிடிச்ச சைட் 12 சென்டிமீட்டர் இருக்கு, ஈக்குவல்ஸ் 25 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் we can find out PR. சரியா? சோ அத பண்ணலாமா? PR ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிடலாம். PR பிளஸ் QR க்கு பதிலா என்ன எழுத போறோம், 12 னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், ஈக்குவல்ஸ் 25 சென்டிமீட்டர். இது எங்க இருந்து கிடைச்சது, equation number 1 which is already given in the question. So PR plus 12 equals 25 னா என்ன பண்ணுவீங்க, PR equals 25 minus 12 which will be equal to 13. So what is your value of PR? PR equals 13 centimeter. அதையும் நம்ம இங்க டயக்ராம்ல மார்க் பண்ணிக்கலாமா? What is the value of PR? 13 centimeter. தங்க ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணாதவங்க ஈக்குவேஷன் 3 உங்களோட பித்தாகரஸ் தியரம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் அது ரொம்ப பெரிய வேலைன்றதுனால சிம்பிளா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ 3 சைட்ஸும் கண்டுபிடிச்சாச்சாடா, புரிஞ்சுதாடா என்னன்ட்டு? இப்போ அடுத்தது நான் மெத்தட் 2ன்னு ஒன்று சொன்னேன், கரெக்டா? அதாவது இந்த சைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட்.
சைடு நம்ம இதுக்கு 3 சைடு கண்டுபிடிச்சிட்டோம்னா sin p cos p tan p எழுதுறது உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி ஒர்க் கரெக்டா இல்லையா? ஸோ அதை கடைசியாக பார்த்துடலாம். இன்னொரு மெத்தடி பார்த்துடலாமா இதுலயே? ஓகே. ஸோ இப்போ மெத்தட் 2க்காக நான் திரும்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணியிருக்கேன் தங்கம். ஸோ உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக நம்ம ஸ்க்ரால் பண்ணி இது பண்ண வேண்டான்றதுக்காக திரும்ப இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கிவன் டேட்டா திரும்ப எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி PQ அப்படின்றதோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? PR plus QR equals 25 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டும் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. கரெக்டாடா கண்ணா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பேசிக்காக என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பித்தாகரஸ் தியரம் எடுத்து எழுதணும். ஆமாவா இல்லையா? ஸோ பித்தாகரஸ் தியரம் படி ஆஸ் பர் த பித்தாகரஸ் தியரம் என்னது? PR ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டனஸ் is equal to sum of the squares of the other two sides. PQ square plus QR square. ஸோ இது நம்மளுடைய பித்தாகரஸ் தியரம்கான ஈக்குவேஷன். கரெக்டா? ஸோ இதில் நமக்கு இதில் எந்த சைடு தங்க ஆல்ரெடி the value is known to us? எந்த வேல்யூ? கரெக்ட். PQவோட சைடு, this side is already நம்ம என்னது known to us, அதாவது 5 சென்டிமீட்டர்னு அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, in terms of PQவில் நம்ம இதை எழுத போகிறோம். we make PQ as the subject of the equation. அப்போ PQ square equals என்னடா தங்கம்? we make this as the subject of our equation. இதை நம்ம மெயினாக எடுத்தோம்னா PQ square equals, இப்போ எது ஷிஃப்ட் ஆகணும்? PQ மட்டும் நமக்கு வேணும்னா QR should be shifted to the other side. என்னடாமா? QR is shifted to the other side. அப்போ அந்த அதர் சைடில் இன்னொரு சைடில் என்ன ஆல்ரெடி இட் இஸ் ப்ரெசன்ட்? PR square is already present. QR நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோ. PQ சப்ஜெக்ட் ஆஃப் த ஈக்குவேஷனா பண்றீங்கன்னா PQ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் this is shifted to the other side. அப்போ மைனஸ் QR ஸ்கொயர்னு போகும். ஓகேவா? ஸோ இதை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும். இதை பார்த்தோன்னே என்ன ஐடென்டிட்டினா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இருக்கா? PR அப்படின்றது ஒரு சைட், QR அப்படின்றது ஒரு சைட். ஸோ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் கரெக்ட் A plus B into A minus B. கரெக்டா இல்லையா? A plus B into A minus B. ஏங்கிறது என்னது? PR. Bங்கிறது என்னது? QR. ஸோ பண்ணலாமா இங்க? PQ ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு இதில் என்ன வேல்யூ வரும்? 5 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ், இதை நான் ஸ்பிளிட் பண்ண போகிறேன். A plus B, PR plus QR into A minus B, PR minus QR. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 5 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 25. சூப்பர். அடுத்தது PR plus QR ஓட வேல்யூ நமக்கு கிவன் டேட்டாவில் இருக்கா இல்லையா? இருக்குது. ஸோ 25 சென்டிமீட்டர். PR plus QR ஓட வேல்யூ என்னடாமா? 25 சென்டிமீட்டர். ஸோ 25 இன்டூ PR மைனஸ் QR. அதை பிராக்கெட்டை மட்டும் மறந்துடாத தங்கம். ஸோ அடுத்தது பாருங்க, 25 25 இருக்கா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. when it is shifted to the other side நமக்கு என்ன கிடைக்கும்? டிவிஷனில் போகும். 25 by 25 ஆகிடும். அப்போ இங்கே என்னென்னு எடுத்து எழுத போகிறோம் நம்ம? PR minus QR அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா this 25 should be shifted to the other side. இன்னொரு சைடுக்கு போகிறப்ப எப்படி போகும்? 25 by 25 போகும். ஸோ அப்போ என்னது? PR minus QR equals 25 by 25 ஓட வேல்யூ 1. என்னடா தங்கம்? 1. PR minus QR நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். that is equal to 1. ஓகே வாடாமா? ஸோ இப்போ இதுல இருந்து மேம் என்ன மேம் இது சால்வ் பண்ண மாதிரியே தெரியலையே, நம்ம எக்ஸாக்டா ஒரு சைடோட வேல்யூ கண்டுபிடிக்கலையே அப்படின்னா, கண்ணா இதுல again இதே மாதிரி we'll make one question as the subject of our equation. சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா PR நான் subject of the equation மாத்துறேன். PR equals, அப்போ QR என்ன ஆகும்? will be shifted to the other side. ஆகுமா ஆகாதா? PR நான் subject of the equation பண்ணனா, அதாவது PR equals அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னா QR என்ன ஆகணும்? it should be shifted to the other side. அப்போ 1 plus QR அப்படின்னு ஆகிடுமா? PR equals 1 plus QR அப்படின்னு மாறிடும். புரியுதா புரியலையா இது வரைக்கும்? ஓகே மேம் இப்போவும் சால்வ் ஆன மாதிரி தெரியலையே மேம், எங்கே மேம் நீங்கள் வரீங்க அப்படின்னா பார்த்தாங்க ஒன்றும் இல்லை, சிம்பிள்.
பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம். பித்தாகரஸ் தியரம்ல இருந்து போன டைம் என்ன பண்ணோம், டைரக்டா அப்படியே இருக்கிறத நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி எடுத்தோம். இந்த இடத்துல PQவோட வேல்யூ தெரிஞ்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிட்டோம். PQ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிட்டோம். தென் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணதுல நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நம்பர் 3 கிடைச்சது. கரெக்டா? இதுல இருந்து என்ன பண்ணோம், திரும்ப அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் நம்பர் 4 கிடைச்சது. இப்ப PR QR இதே காம்பினேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா பாருங்க. PR பிளஸ் QR இருக்கா? ஸோ அப்ப PR ஈக்குவல்ஸ் 1 பிளஸ் QRனா இந்த ஈக்குவேஷன் இதுதான் நமக்கு கிவன் ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறேன். என்னன்னு, PR இருக்கிற இடத்துல ஐம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் 1 பிளஸ் QR. கரெக்டா? ஸோ அப்ப 1 பிளஸ் QR எதுக்கு பதிலா பண்ணியிருக்கேன், PRக்கு பதிலா. எதனால பாருங்க, இங்க ஈக்குவேஷன் நம்பருக்கு 4 என்னது, PR இருக்க வேண்டிய இடத்துல ஐ கேன் சப்ஸ்டிடியூட் 1 பிளஸ் QR பண்ணதுக்கு அப்புறம் பிளஸ் அகைன் ஈக்குவேஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு QR இருக்கா, இஸ் இட் பிரசன்ட் ஹியர்? கரெக்ட். அப்ப இதையும் நீங்க எடுத்து எழுதிக்கிறீங்க. தெரியாடாமா, இந்த 1 பிளஸ் QR அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் PR யூ ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் ஆஸ் பர் ஈக்குவேஷன் 4. அதுக்கப்புறம் நமக்கு கிவன் ஈக்குவேஷன்ல பிளஸ் QR ஒன்று இருக்கு, ஈக்குவல்ஸ் 25 சென்டிமீட்டர். அப்ப 1 பிளஸ் 2QR ஈக்குவல்ஸ் 25 சென்டிமீட்டர். அப்ப 2QR ஓட வேல்யூ என்னதுடா, 25 மைனஸ் 1. அப்ப QR ஈக்குவல்ஸ் என்னது, 24 by 2. 24 by 2 equals 12. QR ஓட வேல்யூ 12 சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சிட்டோமா? பாருங்க, இதே 12 தானே நம்ம இங்க மெத்தட் 1லயும் கண்டுபிடிச்சிருக்கோம், QR Xன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் நீங்க QRக்கு பதிலாக Xன்னு சப்ஸ்டிடியூட் கூட பண்ணலாம். 1 பிளஸ் X ஈக்குவல்ஸ் 25. QR இருக்கிற இடத்துல Xன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 பிளஸ் 2X ஈக்குவல்ஸ் 25. 2X ஈக்குவல்ஸ் என்ன, 24. X ஈக்குவல்ஸ் 12. புரியுதாடா தங்கம்? ஸோ அது மாதிரியும் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். QR இருக்கிற வேண்டிய இடத்துல யூ கேன் சப்ஸ்டிடியூட் as X. ஸோ இது வந்து உங்களோட ஈஸி வேக்காக. இப்போ QR கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யூஷுவல் மெத்தட்ரா போன இதில் பண்ணீங்கல்ல, என்ன மெத்தட் பாருங்க, PRல கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்க அந்த கிவன் ஈக்குவேஷன்லேயே QRோட வேல்யூவை. ஸோ கிவன் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, PR பிளஸ் QR இருக்கிற இடத்துல 12ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுவேன், ஈக்குவல்ஸ் 25. அப்போ PR வேணும்னா நமக்கு என்ன பண்ணும், 25 மைனஸ் 12 தட் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ PR ஈக்குவல்ஸ் 13 சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சாச்சா கண்டுபிடிக்கலையா? ஸோ QR கண்டுபிடிச்சாச்சு, PR கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் மிஸ்ஸிங் 2 சைட்ஸ் ரெண்டுமே we have found out. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் 2 ஈஸியாக இருந்தால் யூ கேன் ஃபாலோ மெத்தட் 2, ஆர் மெத்தட் 1 ஈஸியாக இருக்குது அப்படின்னா மெத்தட் 1. இதில் நமக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஹெல்ப் பண்ணும். இதில் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். சரியா? எந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சம் வில் ப்ரொசீட். ஓகேவா? ஸோ இதோட நம்ம கொஸ்டின் முடிஞ்சதாடா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னது, we have to find sin p, cos p, tan p. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ அதை பண்ணலாமா? என்ன பண்ணலாம், sin p பண்ணலாமா? sin p ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். cos p ஈக்குவல் சொல்லுங்க பார்க்கலாம் என் கூடவே, adjacent பை ஹைப்போட்டனஸ். tan p ஈக்குவல்ஸ் என்னது, ஆப்போசிட் பை adjacent. வெரி குட் தங்கம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். நம்ம சம்மு கஷ்டமான பார்ட் எல்லாம் தாண்டி வந்துட்டோம், இதுக்கு மேலே சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேரியபிள், எந்த வேர்டெக்ஸில் ஆங்கிள் ஃபார்மேஷன் எடுத்திருக்கிறாங்க, P கரஸ்பாண்டிங் டு P. அப்போ ஆப்போசிட் சைடு எதுடா தங்கம், ஆங்கிள் இங்கே இருக்கு, அப்போ ஆப்போசிட் சைடு இது. ஸோ QR இஸ் யோர் ஆப்போசிட் சைடு. அப்புறம் adjacent சைடு எது, PQ is your adjacent side. hypotenuse மாறுமா, மாறாது. ஸோ இப்போ எழுதலாமா, ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ 12 by 13. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, cos p adjacent by hypotenuse. அப்போ 5 by 13 எடுத்து எழுதிடலாமா. நெக்ஸ்ட் tan அப்படின்றப்ப என்னது, ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் என்ன 12, adjacent என்ன 5. ஸோ 12 by 5. So this is our final answer. ஸோ புரிஞ்சுதா கண்ணா? ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த மெத்தட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் இந்த 2 மெத்தட்,
ஃபைனலுக்காக இல்லை, அந்த மிஸ்ஸிங் 2 sides ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். புரியுதாடா தங்கம்? அந்த மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுக்கு பேசிக் என்ன? பித்தாகரஸ் தியரம். அதை எழுதிட்டு அதிலிருந்து தான் உங்களுடைய சம்மை ப்ரொசீட் பண்ணுறீங்க. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதாம்மா? தேங்க்யூ சாமி. கண்ணா கவனிடா. ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 8.1 கொஸ்டின் நம்பர் 11. ஸோ இங்கே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இல்லையான்றது பார்க்கணும். சரியாம்மா? ஸோ இப்போ இதில் நமக்கு பாருங்கள், தேர்ட் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். cos A is the abbreviation used for the cosecant of angle A. ஸோ cos A அப்படின்றதனுடைய அப்ரிவேஷன் என்ன? ஸோ இது எதனுடைய அப்ரிவேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா கொசைன். என்னடா தங்கம்? கொசைன் A. இந்த ஆங்கிளோடது தான் நமக்கு காஸ். ஓகேவா? கொசீகண்ட் அப்படின்றது சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் தெரியுமா? கொசீகண்ட் தீட்டா இப்படி எழுதுவோம்ல. ஸோ கோசீகண்ட் இது வந்து சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கலாக வருது. இந்த காஸ் அப்படின்றது கொசைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியாடா தங்கம்? ஸோ அப்போ இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபால்ஸ். காஸ் ஏ அப்படின்றது தப்பான அப்ரிவேஷன். கொசீகண்ட்டுக்கு என்ன அப்ரிவேஷன் தான் கரெக்ட்? கொசீகண்ட் தீட்டா. இதுதான் கோசீகண்ட். ஓகேவா? COSEC இதுதான் வந்து நமக்கு கரெக்டான அப்ரிவேஷன். அடுத்தது cot A is the product of cot and A. cot Aன்றது cot தனியா A தனியா ப்ராடக்ட்னு சொல்றாங்க. that is very wrong. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு 6 ரேஷியோஸ் நம்ம எழுதுவோம். அதை எழுதுறப்பவே எந்த ஆங்கிள் கிட்ட ஃபார்மேஷன் நடக்குதோ அதை வச்சு தான் எழுதுவோம். சரியா? இட் இஸ் a single term. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் தீட்டா. தீட்டா இருக்கிற இடத்துல ABCன்னு சொல்லி அந்த வேர்டெக்ஸஸோட நேம் எழுதுவோம். ஸோ அதனால இது வந்து சிங்கிள் டேர்ம். இட் இஸ் நாட் அ ப்ராடக்ட். அப்போ இதுவும் என்னதுடாமா? ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் 4/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் 4/3னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா எப்போதுமே எந்த சைடு லாங்கஸ்டாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஹைப்போட்டனஸ் சைடு வில் பி அவர் லாங்கஸ்ட் சைடு. அப்போ இதை தவிர இந்த ஹைப்போட்டனஸ் சைடை தவிர இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் 2 சைடு ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் இந்த 2 சைட்ஸும் எப்படி கண்ணா இருக்கும்? தே வில் பி லெஸ்ஸர் தேன் த ஹைப்போட்டனஸ் சைட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருப்பீங்க. 3, 4, 5. நான் ஒரே ஒரு பித்தாகரன் ட்ரிப்ளெட் இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்காக எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் இந்த 3 தான் என்னது? சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவீங்க. ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஒரு ரூல் என்ன ஃபாலோ பண்ணும்? ஹைப்போட்டனஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைட். ஸோ இருக்கிறதுலே எது பெரிய மெஷர்மெண்ட்டோ அதை ஹைப்போட்டனஸ்க்கு சப்ஸ்டிடியூட் பண்ணுவீங்க. ரிமைனிங் 2 மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் சப்ஸ்டிடியூட் ஆகலாம். ஆப்போசிட் அட்ஜசன்ட் இல்லை ஆப்போசிட் அட்ஜசன்ட் இப்படி சப்ஸ்டிடியூட் ஆகலாம். சரியாடா தங்கம்? ஸோ அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 25 ஈக்குவல்ஸ் 9 + 16. 25 ஈக்குவல்ஸ் 25. அப்போ கரெக்டாக வருது. LHS ஈக்குவல்ஸ் RHS. அப்போ இந்த 3 சைடும் என்னது? மீன் 3 மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக தே ஃபார்ம் த சைட்ஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நான் சொல்லலாம். சரியா? ஸோ அப்போ இந்த பித்தாகரன் ட்ரிப்ளெட் எடுக்கிறப்ப எனக்கு லாங்கஸ்ட் சைடு 5ஆக இருக்கும். இதை தவிர இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 சைடும் இதை விட ஷார்ட்டராக இருக்கும். ஓகேவா? பட் அது 2த்துல எது லாங்கஸ்ட்னு சொல்லி நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4/3ன்னு கொடுத்தா நமக்கு சைன் தீட்டாவோட ரேஷியோ எப்போதும் எப்படி? பேசிக் ஃபார்முலா opposite by hypotenuse. அப்ப numerator will be smaller than the denominator. ஆமாவா இல்லையா? sin தீட்டால நியூமரேட்டரோட வேல்யூ ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ எப்போதுமே ஹைப்போட்டனஸ் விட கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க? 4/3 தான் லாங்கர் சைட் பை ஷார்ட்டர் சைடுன்ற மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்னதுரா தங்கம்? திஸ் இஸ் ராங். சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டாவோட வேல்யூ நமக்கு எப்படி தான் வரணும்? கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வேல்யூவாக தான் வரும். நியூமரேட்டர் வில் பி லெஸ் தேன் த டினாமினேட்டர் பிகாஸ் டினாமினேட்டர் இஸ் என்னது? ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் வந்து டினாமினேட்டரில் வரதுனால நமக்கு மெஷர்மெண்ட் எப்படி வரணும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நியூமரேட்டர் வேல்யூ கம்மியாக வரணும். ஸோ சைன் தீட்டாவை அவங்க இங்கே 4/3ன்னு கொடுத்துருக்கிறது என்னது?
false. This statement is not right. புரியுதா தங்கம்? எப்படி அசம்ஷன் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை வச்சுக்கிட்டு பேசிக்கை வச்சுக்கிட்டு நம்ம இது ட்ரூ ஆ ஃபால்ஸா இல்லையான்னு சொல்லி சொல்ல போகிறோம். சரியா? ஸோ இதுக்காக மேம் 4/3 நான் உட்காந்து என்ன மேம் வேல்யூஸில் எழுதணுமா, இந்த வேல்யூ கரெக்டான எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் கான்செப்ட். உன் ஃபார்முலாவை எழுதுற, உன் ஃபார்முலாவில் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ்ன்னு வருது. ஆப்போசிட் எப்போதுமே சின்ன சைடாக இருக்கணும். ஸோ இங்கே 4/3 பெரிய சைடாக வரதுனால நான் இது வந்து ராங்குன்னு சொல்கிறோம். சரியாடாமா? ஸோ அடுத்தது பாருங்க 1 and 2. இதுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் ஏ ஈக்குவல்ஸ் 12/5ன்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் ஏ ஈக்குவல்ஸ் 12/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கன் அப்படின்னா நமக்கு என்னடா தங்கம், கொசைனோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ, அதாவது காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் ரேஷியோ. காஸ் அப்படின்றது adjacent by hypotenusனா சீக்கன் என்ன வரும், ஹைப்போட்டனஸ் பை adjacent. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதா இல்லையா? கண்டிப்பாக தோணும். ஏன்னா 12 அப்படின்றது கிரேட்டர் வேல்யூ, கரெக்டாக கிரேட்டர் சைடுக்கு வந்திருக்க ஹைப்போட்டனஸ்க்கு. 5 அப்படின்றது இதை விட ஷார்ட்டர் வேல்யூ, ஐ மீன் லெசர் வேல்யூ, அதாவது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். அப்போ இது என்னது, அட்ஜசன்ட் சைடு கரெக்டாக ஈக்குவேட் ஆயிருக்கு. மேம் என்னால் பார்த்த உடனே இது ஓரளவு கரெக்டுன்னு சொல்ல முடியுது மேம். 12/5 அப்படின்றது ரேஷியோவுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட், அதாவது ஹைப்போட்டனஸோட வேல்யூ கிரேட்டராக இருக்கு. ஸோ இது கரெக்டுன்னு தோணுது மேம்னா இன்னொரு சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. 12 அப்படின்றது ஹைப்போட்டனஸ் சைடு தான், 5 அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு தான். இப்போ நான் இங்கே தீட்டா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஏங்கிற ஆங்கிள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், இது என்னுடைய அட்ஜசன்ட் சைடு தான். அப்போ ஆப்போசிட் சைடு வேல்யூ இந்த 12 விட அதிகமாக வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆப்போசிட் சைடோட வேல்யூ எப்படி இருக்கணும், இந்த 12 விட கிரேட்டராக இருக்கக்கூடாது. பிகாஸ் 12 இஸ் இன் யோர் ஹைப்போட்டனஸ் சைடு. ஆஸ் பர் த கொஷின் உங்களோட ரேஷியோட ஈக்குவேட் பண்ணி பார்க்குறப்ப 12 அப்படின்றது எந்த சைடு, ஹைப்போட்டனஸோட சைடில் இருக்கு. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். வெரி குட். ஸோ அப்போ 12 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அதாவது 12 ஸ்கொயர்ன்றது என்னது 144, 5 ஸ்கொயர்ன்றது என்னது 25, பிளஸ் ஆப்போசிட் நம்ம இப்போதைக்கு எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 144 minus 25, that is equal to x squareங்கிறது 119. புரியுதா இல்லையா? x ஸ்கொயரோட வேல்யூ 119னா xோட வேல்யூ என்னவா இருக்கும், ரூட் ஆஃப் 119. ரூட் ஆஃப் 119க்கு நம்ம என்ன சாமி பண்ணணும், இப்போ உட்காந்து ஸ்கொயர் ரூட் வேல்யூ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியுமா? திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லைன்ற பட்சத்தில் இது எந்த ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு நடுவில், இன்டீஜர்ஸ்க்கு நடுவில், ஹோல் நம்பர்ஸ்க்கு நடுவில் இது லை ஆகுதுன்றது மட்டும் பார்த்துப்போம். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 100. வெரி குட். அடுத்தது 11 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 121. ஸோ ரூட் ஆஃப் 100க்கும் ரூட் ஆஃப் 121க்கு நடுவில் தான் இந்த வேல்யூ என்னது, ரூட் 119 லை ஆகுது. ஆமாவா இல்லையா? ரூட் ஆஃப் 100க்கும் ரூட் ஆஃப் 121க்கும் நடுவில், இன் பிட்வீன் தீஸ் டூ நம்பர்ஸ். அப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா என்ன பண்ணும், 10 ஸ்கொயருக்கு நடுவுலையும் 11 ஸ்கொயருக்கு நடுவுலையும் தான் இதனுடைய வேல்யூ ஆன்சர் வந்து லை ஆகும். அப்போ எக்ஸோட வேல்யூ 10 பாயிண்ட் சம்திங்காக தான் இருக்கும். என்னடா கண்ணா, 10 பாயிண்ட் சம்திங். அப்போ ஆப்போசிட் சைடோட மெஷர்மெண்ட் என்ன கண்ணா இருக்கீங்க, 10 பாயிண்ட் சம் வேல்யூ. அப்போ 10 அப்படின்றது நமக்கு என்னடாமா, சரி 11 கூட வச்சுக்கோங்க, ரொம்ப நியரர் டு 11, 10.9 அப்படி இருக்குதுன்னா கூட நியரர் டு என்னது 11 தான். அப்போ அது ஹைப்போட்டனஸை விட நமக்கு இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் சீக்கன் ஏ ஈக்குவல்ஸ் 12/5 இது வந்து பாசிபிளா இல்லையா? திஸ் இஸ் பாசிபிள். பிகாஸ் ஆப்போசிட் சைடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு பார்த்தப்போ நமக்கு என்ன வருது, இட் இஸ் லெஸ் தென் த ஹைப்போட்டனஸ், நியரர் டு 11. ஹைப்போட்டனஸ் நமக்கு இங்கே என்னது, ஆஸ் பர் த கொஷின் 12. அப்போ இந்த வேல்யூ கரெக்ட் தான். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. எடுத்து எழுதிடலாமா? வெரி குட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் tan A is always less than 1. என்னன்னு கொடுத்துருக்காங்க, it is always less than 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கரெக்டா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம், பண்ணி பார்த்துடலாமா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது tan A ஓட வேல்யூ. tan A அப்படின்னா ஃபார்முலா என்ன கண்ணா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஹைப்போட்டனஸ்க்கு இங்கே வேலையே இல்லை, ஆப்போசிட் பை adjacent.
ஸோ tan அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும், பாசிபிலிட்டிஸ் அதிகம். என்ன மேம் திடீர்னு பாசிபிலிட்டின்றீங்க, என்ன புரியலையேனா கண்ணா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் கரெக்டா. இப்போ ப்ரீவியஸாக நமக்கு என்ன இருந்துச்சு, 12, 5 அண்ட் 10 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ இதில் 12ன்ற இந்த வேல்யூ மாறாது, ஹைபோட்டனஸ் சைட்ல இருந்து இது மாறாது. ஆனால் இந்த 5ம் இந்த 10ம் இடம் மாறுமா மாறாதா, ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு, இந்த வேல்யூஸ் நமக்கு எப்படி வேணாலும் அவங்க கொடுக்கலாம். கரெக்டா இல்லையா, இந்த 5 ஆப்போசிட் சைடா இருக்கிறப்ப இங்க 10ன்றது என்னது, அட்ஜசன்ட் சைடுல எழுதலாம். நீ a கிட்ட எடுக்கிறப்ப என்ன ஆகும், ஏன் tan எடுக்கிறப்ப இந்த இடத்துல வந்து 5 and 10 இருக்கும். இதே a1 இங்க மார்க் பண்ண அப்படின்னா என்ன ஆகும், அட்ஜசன்ட் ஆப்போசிட் இடம் மாறும். கரெக்டா சாமி, இப்படி பார்க்கறப்ப 10 ஆப்போசிட் 5 அட்ஜசன்ட். இதே ஏங்கிற வெர்டெக்ஸ் ஆங்கிள் இங்க பாத்தீங்க அப்படின்னா 5ன்றது ஆப்போசிட் 10ன்றது அட்ஜசன்ட். கரெக்டா இல்லையா, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்கு. அப்ப ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ன்றத வச்சு நம்ம ஒன்னா 5/10ன்னு எழுதலாம், இல்லைன்னா என்னன்னு எழுதலாம், 10/5ன்னு எழுதலாம். இதுல இந்த 12 ஹைபோட்டனஸ்க்கு வேலை கிடையாது. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ன்றப்ப இந்த ரெண்டு சைட்ஸ் எப்படி வேணாலும் இடம் மாறி வரும். அப்போ ஒன்னா 5/10 இருக்கும், இல்ல 10/5 இருக்கும். 5/10 அப்படின்றப்ப இட் இஸ் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன், 10/5 அப்படின்றப்ப இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்போதுமே எப்படி இருக்கும், லெஸ் தென் 1 இருக்கும். ஆமாவா இல்லையா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ அப்போ மேம் என்ன மேம் லெஸ் தென் 1, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ரொம்ப சின்ன கிளாஸ்க்கு போயிட்டீங்கன்னா கண்ணா பேசிக் எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. மேம் எனக்கு புரியல மேம்ன்றவங்க கூட கண்ணா 5/10 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2, அதாவது 0.5ன்னு கிடைக்கும். அடுத்தது 10/5 நம்ம சிம்பிளிஃபை பண்றப்ப என்ன கிடைக்கும், 5 1s are 5, 5 2s are 10, 2ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 1, திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1. அதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொன்னேன். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைடோட மெஷர்மெண்ட்ஸ் இடம் மாறுறத பொறுத்து த ஆன்சர் ஆல்சோ மே டிஃபர் அஸ் எப்படி, லெஸ் தென் 1 ஆர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு சொல்லி ரெண்டு பாசிபிலிட்டி வரும். அப்ப எனக்கு இங்க क्वेश्चनல less than 1ன்னு கொடுத்திருக்கிறது, அதுவும் always less than 1ன்னு கொடுத்திருக்கிறது wrong. So this statement is false. என்னன்னு கொடுத்திருக்கலாம், value of tan A is either greater than 1 or less than 1 ரெண்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னா தான் அது கரெக்ட். always அப்படின்றப்ப அது என்னதுடாக்கன்னா தப்பு. always greater than 1 கொடுத்தாலும் தப்பு தான், always less than 1 கொடுத்தாலும் தப்பு தான். அந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட்டை பொறுத்து it can change. புரியுதா சாமி? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட எதுவும் புரிஞ்சதா, எக்ஸ்பிளனேஷனும் ஓகே கண்ணா, தேங்க்யூ.